என்ன இது தங்கங்கிறாங்க, பொருளுங்காங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருளுக்கும் என்ன சம்பந்தம்? ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா அதுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓட்டாண்டியா வாழணும். உன்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு நீ போயிடணும். சரி, உன்கிட்ட இருந்து கொடுத்தது முடிஞ்சதுன்னா அப்புறம் என்ன ஆகும்? உங்ககிட்ட 2 உடை இருக்கு, ஒரு உடை கொடுத்துருங்க, இதனாலே எல்லாரும் நாட்டில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? தேவன் மேல ஆசையை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தை மேல பிரியம் ஏற்பட்டு, தேவன் மேல ஆசை ஏற்பட்டு ஒரு மனிதன் வரும்பொழுது அவன் இருதயம் அப்படி பிரிக்கப்பட்டு செவ்வையாக்கப்பட கர்த்தர் அவனை நம்பி இன்னும் ஐஸ்வர்யத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். என்னதோ பொருளாதாரம்னு அப்படி பேசிட்டு போக முடியாது பாருங்களேன். அதுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கு. கடவுள் என்னை நம்பி கொடுத்து என் வாழ்க்கை நல்லா வரது மட்டும் இல்லாம நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு இருப்பாய். ஆமென். இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது என் மனசு அப்படியே விரியுது. பொருள் மேல இருக்கிற ஆசை அப்படியே விடுதலையாகி தேவன் மேல ஆசை ஜனங்களுக்கு பெருக ஆரம்பிக்கிறது. அதன் அடையாளம் தான் கிவிங்கா இருக்குது. வேதாகமத்தில் கிவிங் பத்தி ஒரு வசனம் நீங்க படிக்கிறீங்களோ, அங்க எல்லாத்துலயும் ரிசீவிங் பத்தி இருக்கு. சில பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஹவு டு கெட் மை ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ, என்னுடைய பொருளாதாரத்திலே ஒரு விடுதலையை, திருப்பங்களை, முன்னேற்றங்களை நான் எப்பொழுது பார்க்க முடியும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ கொண்டு வர்றல அப்பொழுது. அதாவது கொடுக்கறது லேஸ்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. கொடுக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு வந்திருக்குன்னா நான் சொல்லட்டுமா, கடவுள் உங்களை செழிப்பாக்குறதுக்கான வேலையை உங்க இருதயத்துல துவங்கிட்டாருன்னு அர்த்தம். இருக்கிறத பிடுங்கிட்டு போற கதை கிடையாது. உனக்குள்ள இருக்கிற தரித்திரத்தை பிடுங்குற ஒரு வேலை. இது வரைக்கும் ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸை பார்த்துட்டு இருந்த உனக்கு ஒரு சூப்பர் அபண்டன்ஸை உனக்கு காட்டுகிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. ஏன் இந்த தரித்திரம் பிடிச்ச உலகத்துல உனக்கு பயம் இருக்குன்னா என்ன டெஸ்ட் வேணாலும் பண்ணிக்கோங்கிறார். கடவுளோட சித்தத்தின்படியே நீ கேட்டனா 100க்கு 100 அவர் உனக்கு கொடுப்பாரு. ஏன்னா prosperity is the will of God, health is the will of God. நான் சொல்றேன், சில பேர்லாம் ஆண்டவரே டெஸ்டமனி சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய கிவரா மாற போறீங்க. எத்தனையோ மில்லியன்ஸ், எத்தனையோ கோடி கொடுக்கிற நபர்களாக தேவன் உங்களை எழுப்புவார். இது மணி இஸ் a seed, சிறுகவது விவசாயம் மாதிரிங்கிற. நீ எந்த லெவல்ல விதைக்கிற அந்த லெவல் என்ன பண்ண முடியும்? அறுக்க முடியும். ஆண்டவர் தான் அறுவடையை கொடுக்கிறவர். ஆனா அறுவடைய எந்த அளவுக்கு வேணுங்கிறத நீங்க தீர்மானிங்கிறார். இப்போது நான் அதெல்லாம் பெற்றுக்கொண்டேன் என் ஆவியில் என்று நம்புகிற நம்பிக்கையின் அடையாளமாக தான் நாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். Thank you Jesus. So இந்த பொருளாதார செழிப்பு, தொழில் முன்னேற்றங்கள், இதை பற்றி பேசுகிற இந்த ப்ராஸ்பெரிட்டி வகுப்புக்கு, இந்த கிளாஸுக்கு ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகளை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எஸ், இந்த நாளில் தேவனே பிரசன்னமும் உடைய வார்த்தைகளும் வாழ்க்கையில் புதிய ஆரம்பங்களை கொடுக்கும். நீங்கள் வளர்ந்து வர்ற அந்த பின்னணியில் நீங்கள் ஒரு பயோனியராக இருப்பீங்க. ஆமேன். பயோனியர்னா புரியுதா? நீங்கள் தான் முன்னோடி. ஆமேன். உங்களை பிடிச்சிட்டு ஒரு பெரிய கூட்டமே எழும்புது. ஆமேன். அந்த அளவுக்கு தேவன் உங்களை முதன்மையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் மாதிரி. ஹல்லேலூயா. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஒருவேளை உங்கள் வீட்டில் பிறப்புலலாம் நீங்கள் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் ஆசீர்வாதத்தில் நீங்கள் முதல்ல இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தில் நீங்கள் முதல்ல இருப்பீங்க. தேவன் உங்களை முதன்மையப்படுத்துவார். உங்களை பின்பற்றி ஒரு தலைமுறை எழும்பும். தேவனோடு ஒத்துழைக்கிற அப்படிப்பட்ட அந்த முதன்மை மக்களை வைத்து தேவன் எப்பொழுதுமே காரியங்களை செய்கிறார். உங்கள் மூலமாக அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார்.
இப்படி ஒரு போதனைகள், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் கிறிஸ்தவ உலகத்துக்கு புதுசாக இருக்கிறதுனால, எதுக்கு புதுசாக இருக்குது? கடவுள் வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு, கடவுள் வந்து உங்கள் தொழிலில் உங்களுக்கு உதவுவார், கர்த்தர் வந்து உங்களை பெருக வைப்பார், கர்த்தருக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, இல்லை கர்த்தருக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு ஒரு அந்நிய காரியமாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வளர்ந்து வந்த ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் இப்போ நாம் எழுந்து நின்று இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பேசும்பொழுது அவங்களுக்கு வந்து எப்படி தெரியுது? இது கொஞ்சம் வினோதமாக அநேகருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ என்ன இது தங்கங்கிறாங்க, பொருளுங்காங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருளுக்கும் என்ன சம்பந்தம்? ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா அதுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓட்டாண்டியாக வாழணும், உன்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு நீ போயிடணும். சரி, உன்கிட்ட இருந்து கொடுத்தது முடிஞ்சதுன்னா அப்புறம் என்ன ஆகும்? உங்ககிட்ட 2 உடை இருக்குது, ஒரு உடை கொடுத்துருங்க, இதனாலே எல்லோரும் நாட்டில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? அடுத்தால உங்களுக்கும் உடை தேவை, அவனுக்கும் உடை தேவை, என்ன பண்ணுவீங்க? மக்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதில் இருக்குது. இது சாதாரணமாக கிடையாது. ஒருவேளை உங்களால் இதை எளிதாக நம்ப முடியுதுன்னா கர்த்தரே உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறார் இதை நம்புறதுக்கு. கர்த்தரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேரால் அவங்களுடைய மனதின் தடைகளை தாண்டி இந்த சத்தியத்தை அவங்களால நம்ப கூட முடியலை. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான், பிளேனாக இருக்குது. ஆனால் அது எப்படி? அது அந்த செழிப்பு கிடையாது, அது ஆவிக்குரிய செழிப்பு. ஆவிக்குரிய செழிப்புனா என்ன பிரதர்னு கேட்டால் அதுவும் இதுவரைக்கும் எனக்கு யாரும் பதில் சொன்ன மாதிரியே தெரியல. அது ஆவிக்குரிய செழிப்புனா பரலோகத்துக்கு போகிறது. அப்போ இங்கே என்ன பண்ணுறது? போயிட்டாங்க பாருங்கள். அதனால் பாருங்கள், இதை கொஞ்சம் முன்னாடி வந்து பேசுகிற ஆட்கள் ஒரு சில பேர் ஆண்டவர் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுப்பியிருக்கிறாரு. அவங்க எழுப்பினவங்களாம் கொஞ்சம் கல்லறி வாங்குறாங்க நிறைய. நமக்கு கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு, இப்போ கூடிகிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட வீடியோ போட்டிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ போட்டு, மலேசியாவிலேருந்து வருது ஃபோனு, வீடியோ உங்களுக்காக ஒன்று போட்டிருக்காங்கன்ட்டு. நான் ஏற்கனவே போட்டிருக்காங்கன்னு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக போட்டு பாருங்கள். பாஸ்டர் வந்து 2 கையிலையும் மோதிரம் போட்டிருக்காரு, கழுத்தில் ஒரு 10 பவுனாவது இருக்கும், பெரிய செயின் ஒன்று போட்டிருக்காரு. கரெக்டாக கண்ணிலே அளந்துடுறாங்க பாருங்கள். டேய், கையில் வந்து பெருசாக ஒன்று போட்டிருக்காரு, கோல்டு வாட்ச் போட்டிருக்காரு, எல்லாமே அப்படியே தங்கமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் எங்கே எரியுதுன்னே தெரில பாருங்களேன். அதுக்கு ஒரு வீடியோ போட்டு அதை பேசி அதை எல்லா இடத்துக்கும் பரப்பி திருநெல்வேலியில் இப்படிலாம் எழும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பு இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது இப்போ உங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்கும், சில பேருக்கெலாம் ரொம்ப இப்படிலாமா பேசுவாங்க அப்படின்னு உங்களுக்கு புதுசாக இருக்கும். அப்போது இது என்னென்னா, இது வந்து கிறிஸ்துவை அறியாத மக்களின் சிந்தனைகள் கிடையாது. அவங்க கையில் பைபிள் இருக்குது, அவங்களும் ஒரு சபைக்கு போகிறாங்க, இல்லை ஒரு சபைக்கு போதகராக இருக்கிறாங்க, அதை நடத்துகிறாங்க. ஆனால் கூட அவங்களுக்கு என்ன வெளிப்பாடு வரல அப்படின்னா, இந்த வேதாகமத்தின் தேவன் இந்த பொருள் உலகத்தை அவர் உண்டாக்கி ஒரு நோக்கத்தோடு இந்த பொருள் உலகத்தை சிருஷ்டித்து அவருடைய பிள்ளைகளுக்கு அதை நிறைவாக அவர் கொடுக்கிறார். அவர்கள் அதை பெற்று அவர்களும் நிறைவாக மற்றவர்களும் நிறைவாக இருக்கிற ஒரு வேலையை செய்யணுங்கிற இந்த அடிப்படை வெளிச்சத்தை அவர்கள் பெற தவறி இருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் அப்படின்ட்டு. பாருங்க, இதுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலாவது வேணும். புரியுதுங்களா? இல்லையா? பழைய நோக்கியா வச்சு போட முடியாது. அட்லீஸ்ட் என்ன வேணும்? ஆண்ட்ராய்டு மொபைலாவது வேணும். அதை எடிட் பண்ணணும், அது போடணும், எவ்வளோ வேலை இருக்குது பாருங்களேன். வேண்டாம் தப்புன்னு சொல்கிறதுக்கே இவ்வளோ தேவைன்னா வேணும்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ தேவை யோசித்து பாருங்க. பாய்சன் ஒரு பாட்டில் பிழைக்கிறதுக்கு நிறைய தேவைப்படுது இல்லையா? மெடிக்கலில் போனீங்கன்னா எலி மருந்து அது இதுன்னு ஒன்று தான் வச்சுருப்பான், ஆனால் மற்றதெல்லாம் சுகப்படுத்துறதுக்கு அவ்வளோ மருந்து இருக்கும். அது மாதிரி பாருங்கள், இது வந்து நிறைய பேர் இதை விளங்காமல் இருக்கிறாங்க. இது கடவுள் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதங்கிறது அவங்களுக்கு தெரியல பாருங்கள். அதனால்
ஒரு கிரிட்டிசைஸை அவங்க என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருப்போம். ஆமென். அவருக்கு என்ன ஸ்வைப்பிங் மிஷின்லாம் வச்சுருக்காங்கங்கிறாரு, பதறாரு. கோல்டுலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சபையில் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு இது வழக்கமாகி போச்சு பாருங்களேன். அவர்கள் ஆச்சரியப்படுவது நமக்கு அன்றாட செயலாக மாறிடுச்சு. போன சண்டே செகண்ட் சர்வீஸ் பேசிட்டு போகிறேன், நல்ல புள்ள தண்டி இருக்கும், நல்ல பெரிய மோதிரமாக ஒருத்தர் கையில் கொடுத்துட்டு போகிறாரு. ஐ ஆம் பிளஸ்ட் அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, வழக்கமாக எனக்கு இந்த பழக்கமே கிடையாது, கொடுக்குறதே எனக்கு வராதுங்க. ஆனால் இங்கே வந்து உட்காந்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது என் மனசு அப்படியே விரியுது. விரிஞ்சா பர்ஸு திறக்கு. ஆமாம், என்னால் கொடுக்காமல் இருக்கவே முடியல. பார்த்தேன் காசு இல்லை, இது தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சதை நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிறார். அப்போது இது என்ன தெரியுமா, நம்ம இங்கே பொருளாசையை பேசுகிறோன்னு நினைக்கிறாங்க. இல்லை, பொருள் மேலே இருக்கிற ஆசை அப்படியே விடுதலையாகி தேவன் மேலே ஆசை ஜனங்களுக்கு பெருக ஆரம்பிக்கிறது. அதன் அடையாளம் தான் கிவிங்காக இருக்குது. எப்போ நீங்கள் கொடுப்பீங்க, தேவன் மேலே ஆசை வந்துடுச்சு, அப்போ இந்த பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆமென். லவ் காட் யூஸ் மணி. எல்லாம் சொல்லுங்க, லவ் காட் யூஸ் மணி. ஆமென். பைபிள் வந்து பணத்தை நேசின்னு சொல்லலை, கர்த்தரை நேசின்னு சொல்லுது, கணவனை நேசின்னு சொல்லுது, மனைவியை நேசின்னு சொல்லுது. அன்பு எல்லாம் நபர்கள் மீது வைக்கப்பட வேண்டியது, பொருட்கள் மீது அன்பு வைக்க சொல்லலை, பொருட்களை பயன்படுத்த சொல்லியிருக்கு. ஆமென். ஸோ லவ் காட் யூஸ் மணி, லவ் பீப்புள் அண்ட் யூஸ் மணி. ஆமென். இதுதான் காரியம் பாருங்கள். இது அப்போ இந்த இடத்துல பொருளாசை பேசப்படலை, தேவன் மேலே ஆசையை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தை மேலே பிரியம் ஏற்பட்டு, தேவன் மேலே ஆசை ஏற்பட்டு, ஒரு மனிதன் வரும்பொழுது அவன் இருதயம் அப்படி பிரிக்கப்பட்டு செவ்வையாக்கப்பட கர்த்தர் அவனை நம்பி இன்னும் ஐஸ்வர்யத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை நம்புறதுக்கான இருதயம் உள்ள மனிதர்களாக சபையில் மக்களை எழுப்புறது தான் இந்த போதனையுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ அதுதான் நடக்குது பாருங்கள். அது நடக்க அன்றைக்கி ஒரு சகோதரர் நம்ம இப்போ ஃபேமிலி வந்து கொடுத்துட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க, 100 ரூபா ஆஃபரிங் கொடுப்போம். அவங்க ஆண்டவர் அறியாத பின்னணியில் இருந்தபோது ஒரு 100 ரூபா எடுத்து தட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும். ஆனால் இப்போ 1 லட்சம் ரூபாய் ஆஃபரிங்ஸ் அப்படியே எடுத்து கையில் கொடுக்குற மாதிரி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லியே கொடுத்துட்டு போனாங்க. அப்போ மனதில் என்ன நடந்திருக்குது, பெரிய மாற்றம், நம்பிக்கையில் ஒரு பெரிய மாற்றம். கிவிங் வந்து நம்ம இருதயம் எந்த இடத்துல இருக்குதுன்னு நமக்கு சொல்லுது, நம்ம அன்பு யார் மேலே இருக்குதுங்கிறத அது சொல்லுது பாருங்களேன். அப்போ பொருளாதாரங்கிறது என்னதோ பொருளாதாரம்னு அப்படி பேசிட்டு போக முடியாது பாருங்களேன். அதுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குது. இவ்வளோ திட்டுறாங்களே, இவங்க என்ன செய்ய முடியும் இந்த சமூகத்துக்கு, எதாவது செய்ய முடியுமா? ஆனால் நாம் இந்த பொருளாதாரத்தை கடவுள் தருவார் என்று நம்பி விசுவாசித்து நம்ம நல்லானது மட்டும் இல்லை, 100 பிள்ளைகளை இன்றைக்கி படிக்க வைக்கும்படியா ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். 100 பிள்ளைகளுக்கு அதில் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ டியூஷன் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டி 100 பிள்ளைகளுக்கு இன்றைக்கி செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். இன்னும் பெரிய இடம் இருந்தால் ஸ்கூலே நடத்துவோம். ஆமென். ஸ்கூலே நடத்துவோம். இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் மற்ற நாளில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக பிள்ளைங்க உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு இடம் இருக்கிறதுனால இப்போ அவங்கள பின்னாடி படிக்கவும் மேலேயும் பிரித்து விட்டுருக்கோம். பேக் சைடில் இருக்கிற ரூமில் உட்காந்து படிக்கிறாங்க, மேலே மாடியில் இந்த 2 பக்கமும் லைட்லாம் போட்டு கொடுத்துரும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் பெரிய இடம், இன்னும் சொந்த இடம், ஏன் ஏக்கர் கணக்கில் வாங்க போகிறோம், ஏன்னா ஏக்கர் கணக்கில் வாங்கி நன்மைகளை செய்யும்படியாக அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆமாம். இதை வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி விசுவாசிக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் சும்மா வெறும் செழிப்பை நம்பல, கடவுள் என்னை நம்பி கொடுத்து என் வாழ்க்கை நல்லா வர்றது மட்டும் இல்லாமல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு இருப்பாய். ஆமாம். நான் இங்கே திருநெல்வேலிக்கு வரும்பொழுது என் பிள்ளைக்கு கட்ட முடியாமல் தான் நான் வந்தேன். ஆனால் இந்த சத்தியத்தை நான் நம்பினேன், இந்த சத்தியத்தை விசுவாசித்தேன், இந்த சத்தியத்தை மக்களுக்கு நான் பேசினேன். அதுங்க மக்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் நடந்தது, என் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நடந்தது. இன்றைக்கி பாருங்கள், நான் சிம்பிளாக சொல்கிறேன், தப்பே கிடையாது, இதுக்கும் வீடியோ போட்டாலும் போட்டோம்.
ஒரு 1000 2000 கண்ணில் பார்க்குறது பெரிய சவால். இன்றைக்கி நான் ஊழியத்துக்காக கான்ஃபரன்ஸுக்காக ஒரு இடத்துக்கு போனேன்னா 1 லட்சம் 2 லட்சம் இல்லாமல் வீட்டுக்கு வர்றதே இல்லைங்க. சாதாரணமாக ஒரு நாள் மினிஸ்ட்ரி பண்ண போனோன்னா ஒரு நாள் வருமானமே எப்படி ஆக்கியிருக்கிறாரு. இப்போ கால்குலேட் போட்டுருவாங்க. அப்போ மாதத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு இன்னும் கூடிரும். நீங்கள் கால்குலேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள லட்சத்தை கடவுள் கோடி ஆக்கிடுவார். ஆமென். கோடி ஆக்கிடுவார் தேவன். அப்போ இது எவ்வளவு தேவையான ஒரு சத்தியம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நாம் அனுபவிக்கிறோம். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கடன்லேருந்து வெளியே வந்துட்டோம் பிரதர், கடனெல்லாம் அடைச்சிட்டேங்கிறாரு. கண்ணே விரியுது. இந்த கடனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தோத்திரம் வரவே மாட்டேங்குது பாரு. அவன் வந்து தோத்திரன்ட்டு இருக்கும்போது அவன் வந்துடுவானோங்கிறது மண்டைக்குள்ளே ஓடுது. ஒரு விடுதலையாக தேவனை ஆராதிக்க முடியல, யாருக்கும் ஒரு நல்லது செய்ய முடியல. இயேசு தான் எங்கள் ஆண்டவர், உங்கள் ஆண்டவர்லாம் இருக்கட்டும், வாங்கின பைசா எப்போ தருவாங்க. சுவிசேஷத்தை சொல்ல முடியல, எந்த நற்கிரியைகளும் அவங்க செய்கிறதுக்கே முடியல. ஆனால் வேதவசனம் சொல்லுது நம்மளை நற்கிரிகளை செய்கிறதுக்கு அழைச்சிருக்கிறாராம். ஆனால் இப்போ நம்ம பிள்ளைகளுக்கே நற்கிரியை செய்ய முடிய மாட்டேங்குது நிறைய பேரால். அப்போ அது பரிதாபமான நிலையா, அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை தானா, இல்லை மாற்ற வேண்டிய நிலையா? யோசித்து பார்க்கணும் பாருங்கள். அப்போ நான் ஃபீஸ் கட்ட முடியாமல் லைனில் நிற்கும் போது இப்படியே கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் எனக்கு தருவீங்கன்னா என் பிள்ளைக்கு மட்டும் தராதிங்க, பல 100 பிள்ளைகளுக்கு நான் கட்டணும், அந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு தரணும், நான் அந்த அளவுக்கு உங்களை நோக்கி பார்க்குறேன், அந்த அளவுக்கு நான் உங்களை விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறதான் என்னுடைய ப்ரேயராக இருந்தது பாருங்களேன். உண்மையில சொல்கிறேன், இந்த ஊரில் நான் சில வருஷங்களுக்கு முன்னாக நான் பண்ண ஜெபத்தை இந்த ஊர்லேயே தேவன் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார். இந்த ஊர்லேயே அதை செய்யும்படியாக பண்ணிட்டாருங்க. எவ்வளோ உண்மை உள்ள ஒரு தேவன், எவ்வளோ உண்மை உள்ள ஒரு தேவன், மகா தாராள பிரபு அவர் இருக்கிறாருங்க. இந்த திருநெல்வேலியில் என்ன நடக்குது, என்ன வாய்ப்பு இருக்குது, அது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன் மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ இல்லையோ என்று என்னை சோதித்து பாரு என்று சொன்ன தேவன் இன்றைக்கு அதை செய்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் பாருங்கள், இந்த டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஒரு 1 to 1.25 லட்சம் ரூபா சாதாரணமாக எடுத்து கொடுக்க முடியுது. அப்போ எந்த நற்கிரியை செய்ய முடியும்? இது இல்லைண்ணா செய்யவே முடியாது. எல்லா நற்கிரியிலையும் நீங்கள் பெருகணும்னு போட்டிருக்குது. முதல்ல மனைவியை நல்லா பார்த்துக்கணும், அது பெரிய நற்கிரியை. ஒரு நல்ல வீட்டில் நம்ம பிள்ளைகளை வைக்கணும், அது பெரிய நல்ல நற்கிரியை. அவங்களுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும், ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா, நல்ல நற்கிரியை. கடவுள் சொல்கிறாரு, அதையும் தாண்டி நீ வந்து அப்படியே சமூகத்தில் பரவணும். நீ வந்து நான் உனக்கு தர்ற வாழ்க்கைங்கிறது உனக்குள்ளேயே அடக்குகிற அளவுக்கு அது சின்ன வாழ்க்கை அல்ல. நீனே ஒவ்வொரு ஆளும் ஒரு 100 பேருக்கு, பைபிள் கணக்குப்படி சொல்லணும்னா சின்னவன் 1000, அப்படின்னா என்ன, மினிமம் 1000 பேராவது உங்கள் மூலமாக வாழணும். அதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், குறைந்தபட்சம் மினிமம் அமௌண்ட்டுங்கிற மாதிரி மினிமம் சாதாரணமாக உங்கள் வாழ்க்கை இருக்குன்னா, ஒரு விசுவாசியினுடைய சாதாரண வாழ்க்கை 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும் என்பது வாக்காக இருக்கிறது. தேவ ஆவியினால் ஆகுங்க. கர்த்தர் உதவுவாருங்கன்னா இப்படி பார்க்கலாம். கர்த்தர் எங்களுக்கு ஏன் உதவலை? நீங்கள் எந்த கர்த்தரை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியலையே. இந்த சத்தியத்தை ஒரு காலகட்டத்தில் என்னாலேயே நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா நான் வந்து மிஷினரி தலைவர்களுடைய போதனைகளை கேட்டே வளர்ந்தேன் பாருங்களேன். இந்த மிஷினரி தலைவர்களுடைய ப்ரீச்சிங்கை கேட்டே வளர்ந்தேன். நான் வந்து சிஎஸ்ஐ சர்ச்சு பின்னணியில் வளர்றேன்னா, அப்போ அங்கே வந்து பிரசங்கம் பண்ண வர்ற நிறைய பேர் மிஷினரி தலைவர்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து நிறைய காரியங்களை நான் கற்றுக்கிட்டேன். தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், ஆத்தும ஆதாயம் செய்வது, ஒரு தரிசனத்தோடு இருக்கிறது, இப்படி பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் கற்றுக்கிட்டும் ஒன்றும் செய்ய முடியாமல் உட்காந்துருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சது, இவ்வளோ தரிசனத்தையும் செய்கிறதுக்கு நிறைய அது சொல்லவே இல்லை. அதுக்காக நீங்கள் உபவாசி ஜெபம் பண்ணு, வசூல் பண்ணு அப்படின்னாங்க. நான் பிரசங்கம் பண்ணதை விட்டுட்டு வசூல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு டைமில் இவங்க நினைக்கிறாங்க
இது வந்து வேற மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, இப்போ தான் என் ஊழியத்தை முழுசாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நான் வசூலுக்கு எங்கேயும் போக வேண்டியது இல்லை, எங்கேயோ இருக்கிறதெல்லாம் என் மடியில் வந்து அது விழுது. நம்ம விசுவாசிகள் வீட்டுக்கே போகிறதுக்கு நேரம் இல்லை பாருங்களேன். இங்கே யார் வீட்டுக்காவது எப்போ எவ்வளோ நாள் சார் ஒரு நாள் ஆசையாக சாப்பிட கூப்பிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஒரு நாள் உடம்பு சரியில்லை, இந்த பிள்ளைங்களில் ஒரு நாள் போய் பார்க்க போயிருக்கிறேன். அவங்களுடைய தகப்பனார் ஒரு தவறு இருந்த அந்த நேரத்தில் பார்த்துரு, இப்படி தான் போயிருக்கிறேன்னு தவிர. ஆனால் நான் அந்த நாட்களில் அந்த சத்தியத்தெல்லாம் கேட்ட டைமில் போய் ஒரு ரெசிப்ட் புக்கு கொடுத்துருப்பாங்க, போய் உட்காந்துருப்போம். ஏன்னா ஒரு கூட்டம் நடத்தி தரிசனத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. 500 ரூபா, 1000 ரூபா, 50 ரூபா எல்லாம் கை தூக்குவாங்க. கை தூக்குன உடனே ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பாருங்க, நான் எதையும் குறை சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னா, மேலான வழிகள் தேவனிடத்தில் இருக்கிறது. சரி, இதெல்லாம் இப்போ நான் என் செய்தியை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் எவ்வளோ தப்பு அப்படி சொல்ல வரல. பெட்டர்வே தேவனிடத்தில் இருக்கிறது. அப்படி தான். அப்போ நான் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என் மனசில் என்ன தோணுச்சு, ஓஹோ, தரிசனத்தை தான் ஆண்டவர் தருவார், ஆனால் பைசா பணம் அது வந்து நம்ம ஜனங்க யார்ட்டையாவது சொன்னோன்னா ஆட்கள் வந்து ஒப்பு கொடுத்துருவாங்க. அவன் ஏன்டா ஒப்பு கொடுத்தேன்னு நம்ம ஒவ்வொரு மாதம் போகும்போது யோசிப்பான். அன்னைக்கு ஒரு மூடில் எழுதி கொடுத்துட்டேன் பாஸ் இதுக்காக. ஏன்னா நான் போயிருக்கிறேன், நேரில் ஃபீல்டில் போயிருக்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு உற்சாகமாக இருக்கும். 1000 ரூபாய் அப்படின்னு இருப்பான், 500 ரூபாய்ன்றான். மாதங்கும்போது அவன் வந்து இந்த எலக்ட்ரிக் பில்லு, பால் பில்லு, அது மாதிரி இதையும் ஒரு பில்லு மாதிரியே பார்க்குறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்காக ஒரு வீட்டில் போய் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்போம். அது சும்மா இருக்க முடியுமா? பல்ல காட்டிகிட்டே வேற உட்காரணும். நான் உண்மையிலே சொல்கிறேன். நான் சின்ன பிள்ளைங்கள்லாம் வரும், அங்கிள் அதுக்கிட்ட கொஞ்சம் சிரித்து பேசணும். வாட்டி உண்மையாக பேசியிருப்போம், 2வது வாட்டி போகும்போது எப்படி பேச அதே மாதிரி தான் இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இது பிடிக்கல, நேசித்து பார்க்க போகிறது இப்போ இதெல்லாம் இதெல்லாம் ஏதோ ஒரு வசூலாக வச்சுட்டிங்களே, வசூல் ராஜா தானா, வசூல் பண்ணிட்டே போகிறது தானா அப்படின்னு வந்து யோசித்தேன். ஏன்னா இது யார், இது எதையுமே நான் வந்து இந்த தலைவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ளவில்லை. இதுக்கு எனக்கு ஒரு புது உலகத்துக்குள்ளே கடவுளை என்னை கொண்டு வந்தார். ஒரு புது உலகத்தில் கொண்டு வந்து அதுக்கேற்ற சில தேவ மனிதர்களை என் வாழ்க்கையில் கொண்டு வந்து, சில போதனைகளை கொண்டு வந்து, சில புத்தகங்களை கொண்டு வந்து, சில வேதத்தின் வெளிச்சங்களை கொண்டு வந்து என் மைண்ட் அப்படியே கழுவுனார். காசு வருங்கிறதெல்லாம் நான் நம்பினதே கிடையாது. அதுக்கும் ஆண்டவருக்கு என்ன சம்பந்தங்கிறது தான் ரொம்ப நாளாக இருந்தது. அது பிடுங்கி போடுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் இந்த மாதிரி போதனைகளை திரும்ப திரும்ப இப்போ நான் இப்போ வீடியோ எதுக்கு போட்டிருக்கேங்க தெரியுமா? வீட்டை தட்டி கொண்டு வந்து ஓரல் ராபர்ட்டுக்கு ஒருத்தர் வந்து $500 கொடுத்துட்டு போயிட்டார். அது எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கார். இப்போ அதுக்கு தான் வீடியோவே. ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, மனிதர்கள் உங்கள் மடியில் வந்து போடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமாம், கையில் பைபிள் வச்சுருக்கீங்களா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே, எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் மடியிலே போடுவார்கள். லூக் சாப்டர் 6:38. எப்படி போட்டிருக்கு பாருங்க, உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். அளக்கப்படும்னு கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க அளக்குறாங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றத்தையும் அளக்கலைங்க, அளக்கப்படும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. உன் கையில் இருக்கிற பைபிளில் தானே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எங்கேயெல்லாம் வேதாகமத்தில் கிவிங் பற்றி ஒரு வசனம் நீங்கள் படிக்கிறீங்களோ, இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் போய் அப்படி படித்து பாருங்கள். கிவிங் பற்றி ஒரு வசனம் வருதோ அங்கே எல்லாத்துலேயும் ரிசீவிங் பற்றி இருக்குது. எங்கெல்லாம் கொடுக்கிற இதை பற்றி ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்கிறீங்களோ அதுக்கு அடுத்தால என்ன உடனே வரும், பெற்றுக்கொள்றதை பற்றி வரும்.
அப்போ இது வந்து சிலர் நினைக்கிறாங்கன்னா இது வந்து இவங்க நிறைய மக்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்காக இப்படி சொல்லிடுறாங்க போல அப்படின்னு. இல்லையே, கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொரு முறையும் சொல்லுது, விசுவாசத்தோடு கொடு, விசுவாசத்தோடு எதிர்பாரு, உனக்கு அது உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் காணிக்கைகளை எல்லாம், உங்கள் தசமபாகங்களை எல்லாம் தேவனுடைய பண்டக சாலைக்கு என்ன பண்ணுங்க, கொண்டு வாருங்கள். இல்லையா? மல்கியா 3:10 பாருங்க. மல்கியா 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஆல் தைட்ஸ், அதாவது வர்ற எல்லாத்துலேயும் ஆல் தைட்ஸ், தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது இப்போ கொண்டு வாருங்கள், கொடுத்துட்டு போயிடுங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் அதே பேசிட்டு பைபிள் முடிச்சுங்க, கொண்டு வந்தீங்களா, தசம பாகம் கொண்டு வந்தீங்களா, எல்லாம் போட்டிங்களா, ரைட் போய்ட்டு வாங்கன்னு நம்ம பேசியிருக்கலாம். ஆனால் அவர் தான் சொல்கிறாரு, அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, ஐ வில் ஓப்பன் த ஃப்ளட் கேட் ஆஃப் ஹெவன். ஆங்கிலத்தில் எப்படி வருது? ஐ வில் ஓப்பன் த விண்டோஸ் ஆஃப் ஹெவன், த ஃப்ளட் கேட் அப்படின்னு வருது. அப்படின்னா நான் வானத்தின் பலகணிகளை அல்லது வானத்தின் மதகுகளை, மதகுன்னா உங்களுக்கு புரியுதுங்களா? டேமில் தான் இருக்கும் மதகு. கடவுள் சொல்கிறாரு கொண்டு வா, கொண்டு வான்னு ஏன் சொல்கிறாரு? என் இருதயம் இது மேலே இருக்கா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்து மேலே இருக்கா அப்படிங்கிற ஒரு செக்கப்பே எங்கே நடக்குது? நான் ஒரு தைத்தராக இருக்கிறேன்னா இல்லையாங்கிறத வச்சு தான் ஏற்கு. அது வந்து ஹார்ட் செக்கப், எல்லாம் சொல்லுங்கள், ஹார்ட் செக்கப். அப்போ நான் கொண்டு வந்து வைக்கிறேன்னா தேவனுடைய வார்த்தையின்படி நான் கொண்டு வர்றேன். தேவனுடைய வார்த்தையின்படி நான் கொண்டு வர்றதுனால தேவனுடைய வார்த்தை இன்னொன்றை எனக்கு சொல்லுகிறது, கொண்டுட்டு கொடுத்துட்டு போயிடு, வேற ஒன்றும் கிடையாது. நான் நினச்சேன் காணிக்க கொடுத்தா கொடுத்தது தான், போகுதே, இனி நான் உன்னை ஒரு காலம் பார்ப்பதில்லை அப்படி தான் கொடுத்துருக்குறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. ஓ, இது எப்படி தெரியுமா? விதை நிலத்தை சந்திக்கிற அந்த பொழுதே சம்திங் வில் ஹேப்பன். அது மாதிரி எப்போ நான் தேவனுடைய நோக்கங்களுக்கென்று, தேவனுடைய திட்டங்களுக்கென்று, தேவன் சொல்லிய காரியங்களுக்கென்று கொண்டு வந்து எப்போ நான் வந்து விதைக்க ஆரம்பிக்கிறேனோ, கொடுக்க ஆரம்பிக்கிறேனோ, அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்கள், அப்பொழுது. சில பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஹவு டு கெட் மை ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூ, என்னுடைய பொருளாதாரத்திலே ஒரு விடுதலையை, திருப்பங்களை, முன்னேற்றங்களை நான் எப்பொழுது பார்க்க முடியும் அப்படின்ட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கொண்டு வர்றல்ல அப்பொழுது, நீ கொண்டு வந்து எந்த டைமில் அதை வந்து தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் நீ கொண்டு வந்து விதைக்கிறீங்களோ அப்பொழுது ஒன்று நடக்குது. சம்திங் ஹேப்பன், எல்லாம் சொல்லுங்கள், சம்திங் ஹேப்பன். என்ன நடக்குது பாருங்க. கொடுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் கொடுப்பதுனால என்ன நடக்குங்கிறது சொல்லலை பாருங்களேன். அப்பொழுது நான், ஆண்டவர் சொல்றார், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, அப்படின்னா என்ன? நான் கொண்டு வர்ற அந்த டைம், நான் கொண்டு வந்து கொடுக்குற அந்த நேரம் சிலது எனக்காக திறக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, சிலது திறக்கப்படுகிறது. ஆமென். அது வர திறக்காத ஏதோ ஒன்று திறக்கப்படுகிறது. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும், எல்லாம் சொல்லுங்க, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உன் மீது என்ன போட்டிருக்கிறாரு? இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல், எல்லாம் சொல்லுங்க, உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு இதை வந்து ஒரு ஸ்பிரிட்ல இருந்து ஸ்பிரிட்டில் வாங்கிக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் பாருங்களேன். இது ஒரு கமாண்ட்மெண்ட் மாதிரி படிக்கக்கூடாது, இது ஒரு வெளிப்பாடாக இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல கொண்டு வாருங்க, கொடுத்துட்டு போயிருங்க அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருந்தோன்னு வைங்களேன், நாம் இந்த நிறைவை பற்றி பேச வேண்டியதே கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஆண்டவரே ஆசை காட்டுறாரா? மோசம் போக்குறாரா? ஏதாவது கொண்டு வா, எந்த எதிர்பார்ப்பும் உனக்கு இருக்கக்கூடாது,
கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படியே தான் பேசியிருப்போம். ஆனால் அவர் தான் சொல்கிறாரு, நீ ஆலயத்துக்கு கொண்டு வரும் பொழுது, நீ கொடுக்கும் பொழுது சில காரியங்கள் நடக்குதுங்கிறாரு. என்ன நடக்குது? ஐ வில் ஓப்பன். எல்லாம் சொல்லுங்கள், ஐ வில் ஓப்பன். எல்லாம் சொல்லுங்கள், காட் வில் ஓப்பன். நான் என் பர்ஸை தான் திறந்தேன், ஆனால் அவர் மதகையை திறக்கிறாரு. நான் திறக்கிறது என் பர்ஸுங்க, அது ஒன்றும் பெருசு இல்லை, இவ்வளோ கொஞ்சம் தான் இருக்குது, திறக்கிறேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, நானும் ஒன்று திறக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஐ வில் ஓப்பன் த விண்டோஸ் ஆஃப் ஹெவன், த ஃப்ளட் கேட் ஆஃப் ஹெவன். நான் திறக்கிறேன். திறந்து உங்கள் மீது ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணுறேன்? வருஷிப்பேன். நான் ஊத்துறது, வருஷிப்பேன், இடங்கொள்ளாமல் போகும் மட்டும். இப்படிலாம் சொல்லலாமா? அங்கே என்ன படிச்சீங்க லூக்கால? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உன் மடியில் என்ன பண்ணும்? அப்படிலாம் சொல்லலாமா? ஏதோ கொடுத்த போயிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் அது என்ன பண்ணப்படுமா? போடப்படும். எல்லாம் சொல்லுங்கள், என் மடியில் போடப்படும். எல்லாம் சொல்லுங்கள், என்கிட்ட பணம் வரும். ஆமென். எப்படி வரும்? அப்படி வரும். மணி கம் டு மீ இன் a miraculous way. எல்லாம் சொல்லுங்க, பணமே என்னிடம் வா, அற்புத விதமாக என்னிடம் வா. மணி கம் டு மீ இன் a miraculous way. அது எப்படி வரும் தெரியாதுங்க, ஆனா கொண்டு வருவாருங்க. இவங்க இன்னும் இந்த லாஜிக் வேர்ல்டையே படித்து வச்சுருக்காங்க. அதனால தான் இவங்க தேவனுடைய செயலை பார்ப்பதில்லை. நல்லா போய் பார்த்தீங்கன்னா இவங்க அற்புதங்களையும் நம்ப மாட்டாங்க, அடையாளங்களையும் நம்ப மாட்டாங்க, இப்படி போய் கடைசியில் எதையுமே நம்ப மாட்டாங்க. we believe some great things. நாம் சில சிறந்த காரியங்களை நான் நம்புகிறோம் according to the word of God. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில். கண்டதை நம்பிட்டு போவது கிடையாது நம்பிக்கை. நாம் பேசுகிறது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதா, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறோமா, அதுதான் நிலையானதாக இருக்குமே தவிர மற்றதெல்லாம் போயிடும். பாருங்களேன், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் இழந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். என்னதை போடுவாங்க? நீங்கள் எதை விதைச்சிங்களோ அதெல்லாம் உங்கள் மடியில் அப்படியே கொட்டப்படும். ஆமென். வேற லெவலில் உங்கள் மடியில் அது என்ன பண்ண ஆரம்பிக்கும்? விழ ஆரம்பிக்கும். அப்போ இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? எங்கெல்லாம் கிவிங் பற்றி நீங்கள் படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் பெற்றுக்கொள்வதை பற்றி பேசுகிறார். எங்கேயெல்லாம் கொடுப்பதை குறித்து தேவனுடைய வார்த்தை பேசுகிறதோ அங்கேயெல்லாம் அது மீண்டும் பல மடங்காய் உங்களிடத்தில் வருகிறது என்பதை தேவனுடைய வார்த்தை பேசுகிறது. அப்போ கொடுக்கும்போது ஒரு ஆள் சும்மா ஏதோ, அதனால தான் பாருங்களேன், பெரிய அளவுலேயும் மக்கள் ஒன்றும் கொடுக்க ஆரம்பிக்கல. சில ஊழியங்கள்லையும் சில மக்களுடைய வாழ்க்கையிலையும். ஏன்? அவங்களுக்கு கொடுப்பதை குறித்து ஒரு விசுவாசம் உருவாகலை. மாறாக ஜனங்களுக்கு கொடுப்பதை குறித்து பயங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? இங்கே கொடுப்பதை குறித்த பயங்களை யாருக்கும் உருவாக்குறது கிடையாது. அப்படி உருவாக்கணும்னா அது தவறான ஒரு காரியம். நீ கொடுக்கலன்னா மவனை ஆஸ்பத்திரியில் தான் கொடுப்ப. அப்படி ஆண்டவர் சொல்லலை, அப்படி நாமளும் சொல்கிறது இல்லை. சில இடத்துல சொல்லிட்டாங்க, நீ சபையில் ஒழுங்காக கொடுக்கலன்னா பார்த்துக்கோ, டாக்டர் பில்லு. அவன் பார்த்துறான், ஐயா வேண்டாம், இப்போம்லாம் ரொம்ப ஆகுது, பெசாட்டி இவர் பில்லையே நான் கட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு. இந்த மாதிரி யாராவது இங்கே சொன்னாங்க? இங்கே இந்த மாதிரி எப்போ அதுங்க கேட்டீங்க? அதுதான் தப்பு. இது எப்படின்னா, ஒரே விஷயந்தான், பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. எல்லோரும் இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே பிரித்து பார்க்கணும். எல்லாத்தையுமே கொஞ்சம் இது பண்ணி இது எந்த விதத்தில் இருக்குங்கிறத என்ன பண்ணணும், பார்க்கணும். கொடுப்பதை குறித்து ஒரு விசுவாசம் நமக்கு உண்டாக்கி அந்த விசுவாசத்திலிருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், கிவிங் ஃபெய்த். நல்லா சொல்லுங்கள், கிவிங் ஃபெய்த்.
எல்லாம் சொல்லுங்க, கிவிங் கிரேஸ். கொடுப்பதற்கு ஒரு கிருபை, கொடுப்பதற்கு ஒரு விசுவாசம் உண்டாகி அந்த அடிப்படையில் நீங்கள் கொடுத்து பாருங்க. அதனால தான் நம்ம வெறும் சீடு சொல்கிற, நான் சீடுன்னு சொல்கிறது இல்லை, ஃபெய்த் சீட் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாச விதைகள். அது என்ன, எல்லா விதைகள் தான், ஆனால் அது என்ன விசுவாச விதை? ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டேன், அந்த வார்த்தையிலிருந்து எனக்குள் ஒரு விசுவாசம் உண்டானது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நான் இப்பொழுது கொடுக்க ஆரம்பித்திருக்கிறேன். இட்ஸ் டிஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட். அப்போ நான் பற்றாக்குறையில் இருந்தபோது, தேவையில் இருந்தபோது இதை நான் கேட்குறேன். இது சத்தியங்கள்லாம் உள்ளே போகுது. உள்ளே போக போக பாக்கெட்டில் நிரம்பலை, இந்த சத்தியம் உள்ளே போக பாக்கெட்டு பர்ஸ்லாம் காலி ஆகிக்கிட்டே வருது. ஹலோ, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அக்கௌண்ட்லாம் வலிச்சு வலிச்சு போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும், பர்ஸில் இருந்து போன மாதிரி இருக்கும். இருக்கிற 1 கிராம் 2 கிராம் தங்கமும் கொடுத்துட்டு நின்றுட்டே இருப்போம். இந்த சத்தியத்தை கேட்க கேட்க உங்களுக்கு பணத்தை பற்றி இருக்கிற பயம், நாளைக்கு என்ன பண்ணுவோங்கிற கவலெல்லாம் போய் கர்த்தரே ஆதாரம் ஆதாரம் ஆதாரம்னு உங்க இருதயம் அப்படியே டியூன் ஆகிட்டே இருக்கும் பாருங்க. தட் இஸ் ரியல் ப்ராஸ்பரிட்டி மெசேஜ். தட் இஸ் ரியல் ஃபெய்த் மெசேஜ். அது எப்படின்னே தெரியாதுங்க, கொடுத்துட்டே இருப்போம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இல்லை இது இப்படி கேட்ட உடனே அப்படியே வந்துட்டு, இல்லை வரும், ஆண்டவர் அப்படி வேலை செய்வார். ஆனால் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது என்னென்னா, இந்த சத்தியத்தை கேட்க கேட்க நான் முதல்ல கொடுக்க ஆரம்பித்தேன். நான் என்னை அறியாமலே அதாவது கொடுக்கறது லேசப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு பயத்தில் கொடுக்கலாம், அதை நான் முதல்ல சொல்லிட்டேன். எப்படி கொடுக்கலாம்? அது ஈஸி பாருங்களேன். சில இடத்துலலாம் நிறைய கொடுக்குறாங்க மக்கள். எது கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? சிலர்லாம் இடத்துல பாஸ்டர் குறித்து வச்சுட்டு போயிடுவார். வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னு அர்த்தம், இந்த மாதம் தைத்து வரலன்னு அர்த்தம். இதுக்கு மேலே எப்படி ஓப்பனாக சொல்கிறேன், எல்லா தொழில் ரகசியத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கு. கரெக்டாக போயிடுவார். இங்கே யார் கொடுத்தீங்க யார் என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக வச்சுருவாங்க. வரல, என்னாச்சு, ஜபமே வேற மாதிரி இருக்கும். ப்ரேயர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், வேற மாதிரி இருக்கும். அப்படியே உணர்த்தப்பட்டு அப்படியே ஜபத்திலே இருங்க பாஸ்டர்னு பக்கத்து வீட்டில் போய் கடனை வேண்டு வந்து நான் கேட்டிருக்கிறேன். நான் நோ இது சீப் ஆக்குறது, கடவுளையும் ராஜ்யத்தையும் சீப் பண்ணுறது, ரொம்ப லோ பண்ணுறது. நோ 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 கடவுள் அந்த மாதிரி வேலைலாம் செய்கிறது கிடையாது. கடவுள் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்குள்ள கொடுக்கறதுக்கு ஒரு ஃபெய்த் அவர் கிரியேட் பண்ணுவார். ஃபியரை கிரியேட் பண்ண மாட்டார். ஹி வில் கிரியேட் ஃபெய்த். கொடுப்பதற்குனே ஒரு விசுவாச ஆவியை உங்களுக்குள்ள அவர் உருவாக்குவார். ஏன் தெரியுமா? கொடுக்கிறதுங்கிறது ஒரு விசுவாச செயலுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் an act of faith. Giving is an act of faith. ஆனா சில இடத்துல அது act of fear-ஆவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஜெபம் ஃபெய்த்தில் பண்ணலாம், ஃபியர்லையும் பண்ணலாம். கரெக்டா? ஜெபம் இதில் பண்ணலாம், பயத்துலையும் பண்ணலாம். கர்த்தர் எப்பேற்பட்ட ஒரு கர்த்தர், என் ஜெபத்தை அவர் கேட்பாரியா, எனக்கு ஒரு உதவுவாரியான்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம். இன்னும் சிலர் ஜெபிக்கிறாங்க தினமும் கரெக்டாக. இவங்க கூட 2-3 டைம் விட்டுருவாங்க, ஆனால் இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. பயப்படுறவங்க ஏன் தெரியுமா? ஜெபம் பண்ணலன்னா பிசாசு வந்துடுவான், அவன் நுழைஞ்சிருவான். இவன் ஆண்டவர் நினைக்கிறத விட பிசாசு நினச்சி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்து. ஸோ ஒரு ஆக்ட் எதன் அடிப்படையில் உருவாகுதுன்னு நம்ம பார்க்கணும். இட்ஸ் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்கள், ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். நான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து, தேவனுடைய கிருபையிலிருந்து வருகிறது எல்லாமே எப்படி தெரியுமா? உங்களை கத்தியில் கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டு கொண்டா ஆனால் வழிபறி பண்ணுறவர் கிடையாது கடவுள். நீங்களே எனக்கு தேவைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும். தேவைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க பாருங்க, நீங்கள் பைய திறந்து கொடுத்துருவீங்க. இந்த மாதிரி ஒரு மேஜிக், இந்த மாதிரி ஒரு மிரக்கிள் தேவனுடைய வார்த்தையினால, விசுவாசத்தினால மட்டும்தாங்க அது நடக்கும், வேற எதுனாலையும் நடக்காது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சோல எண்ணெய் கொஞ்சோல மாவு வச்சுட்டு அந்த அம்மா உட்காந்துருக்குது, தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சிடலாம் கதையா அப்படின்ட்டு. இப்போ தீர்க்கதரிசி வராரு. அங்கே யாராவது தீர்க்கதரிசி பயமுறுத்துனாங்க, இப்பொழுது அக்கினி வரும் வானத்திலிருந்து
அவன் ரெடின்னு இருப்பா. ஏன்னா அடுத்தால நாங்கள் அதான் எப்படின்னு சாவ போகிறோம். அவளே சொல்கிறா, அந்த சாப்பிட்டுட்டு செத்து போகலான் இருக்கேன்னு தான் சொல்லுதான். என்ன தெம்பா சாப்பிட்றதா? அதுக்கு இப்படியே போயிருக்கலாம். அவர் ஒன்றுமே சொல்ல பாருங்க. அவர் சொல்கிறாரு, இந்த சிச்சுவேஷனை நீ பிரேக் பண்ண விரும்புறியா, இந்த சூழ்நிலையை நீ மாற்ற விரும்புறியா, நீ கடவுளோட கனெக்ட் ஆகலாம், கடவுளுடைய அபிஷேகத்தோட கனெக்ட் ஆகலாம். எந்த விதத்தில்? த்ரூ கிவிங்கா? ஐயோ, அவ சொல்லிட்டா கொஞ்சோல இருக்குங்க, சான்ஸே கிடையாது பாருங்க. அவளால் முடியலை. அப்போ நீங்கள் கொடுக்குற ஒரு இருதயம் உங்களுக்கு வந்திருக்குன்னா, நான் சொல்லட்டுமா, கடவுள் உங்களை செழிப்பாக்குறதுக்கான வேலையை உங்கள் இருதயத்தில் துவங்கிட்டாருன்னு அர்த்தம். உங்கள் ஹார்ட் ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். இந்த பிடிச்சி வைக்கணும்னா அங்கே ஃபியர் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது பாருங்க, நிறைய வந்த பிறகு கொடுக்கறத பற்றி நான் சொல்லல, அது வேற. ஆனால் நான் பேசியிருக்கிறது தெரியுமா, நீங்களே தேவையில் இருப்பீங்க. ஆனால் அந்த நேரத்தில் இது என்னடா அப்படின்னு ஒன்று உங்களுக்கு வரும் பாருங்க. அது சாதாரணமாக வராது, தேவனுடைய வார்த்தையினால் வரும். உணர்ச்சி வசப்பட்டுலாம் கிடையாது. சிலர்லாம் நான் வேற மாதிரி கொடுத்துருக்குறேன், சிலர் என்னையே பிரமிப்படைகிற மாதிரிலாம் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆமாம், நான் ஆண்டவரே உணர்ச்சி வசப்பட்டுலாம் கொடுத்துடாதீங்க யாரும். உண்மையான விசுவாசத்துலேருந்து என்ன பண்ணணும், கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நான் பேசணும்னு விரும்புவேன். அந்த மாதிரி ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன். எத்தனையோ பேர் அன்றைக்கி பிரதர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அன்றைக்கி அந்த வீக்கில் போட்டு போயிட்டேன். ஆக்சுவலி முடிஞ்ச உடனே கேஷ் வரணும், வரல. அடுத்தால சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, அங்கங்கே நிற்கிது பணம். ஆனால் போட்டு போயிட்டேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரவு நல்ல பெரிய விருந்து சாப்பாடு சாப்பிட்ருக்கிறாரு. சின்ன விஷயங்கள்லையும் இருந்தும் பெரிய விஷயங்கள்லையும் இது எப்படி இருக்குதுன்னா, இது கத்தியை வச்சு மிரட்டி சில பேருக்கு இது விலங்கு, இது புரியலை பாருங்கள். இது என்னன்னே தெரியல. இது எவ்வளோ உன்னதமான ஒரு காரியம் தெரியுமா? இது அவ்வளோ மேலான ஒரு காரியங்க. இது அவள் கன்வின்ஸ் ஆகி அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் கிரியேட் ஆகுது. ஏன்னா தீர்க்கதரிசி சொல்கிறான், அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாது. எல்லாம் சொல்லுங்கள், பயப்படாது. பக்கத்தப்பா சொல்லுங்கள், பயப்படாதீங்க. உங்கள் பர்ஸை யாரும் பிடிக்கிற மாட்டாங்க, உங்கள் கழுத்தில் காயில் இருக்கிறதெல்லாம் யாரும் கழட்டிட மாட்டாங்க. நான் இங்கே அந்த மாதிரி டீமையாக வச்சுருக்கிறேன். எல்லாம் உட்காருங்க, எல்லாம் கழட்டுங்க வரிசையாக. அந்த மாதிரி யாராவது ஐயோ வேணான்னு திணிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அவளை பார்த்து சொல்கிறாரு தீர்க்கதரிசி, பயப்படாதேம்மா, இது ஓன்ட்ட இருக்கிறத பிடுங்கிட்டு போகிற கதை கிடையாது. இது உனக்குள்ள இருக்கிற பயத்தை பிடுங்குற ஒரு வேலை, உனக்குள்ள இருக்கிற தரித்திரத்தை பிடுங்குற ஒரு வேலை. இது வரைக்கும் ஒரு லிமிட்டெட் ரிசோர்ஸை பார்த்துட்டு இருந்த உனக்கு ஒரு சூப்பர் அபண்டன்ஸை உனக்கு காட்டுகிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. யூ வில் see the windows of heaven. வானத்தின் பலகணிகளை நீ பார்க்க போற, ஒரு டிவைன் சப்ளையை நீ பார்க்க போற, ஒரு டிவைன் ப்ரொவிஷனை நீ பார்க்க போற. இதுவரைக்கும் அதை உன் வாழ்க்கையில் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. இப்போ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள ஆண்டவர் உன்னை கூட்டு போறாரு. அப்படின்னா அவளை தைரியப்படுத்துறான், பயப்படாத. பாருங்க, பயம் ஊட்டி தான் வாங்கணும்னா இப்போ அதுக்கு எலியாவுக்கு நல்ல வாய்ப்பு. ஏன்னா ஏற்கனவே அது என்ன பண்ணுது, நல்லா பயப்படுது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னு வைங்க, முதலாவது இல்லை முழுசையுமே வச்சுக்கோங்கய்யா அப்படின்னு தூக்கி கொடுத்துருக்கோம். கரெக்டா? பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதிலும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த இதெல்லாம் நீ பார்த்த, இப்போ நீ கொண்டு வா, give them the first fruit, give them your tithes. உன்கிட்ட இருக்கிறத எடுத்துட்டு வா. இப்போ என்ன நடக்கும்? ஆண்டவர் ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்வார். ஊர் பஞ்சமாக இருக்கும், ஊர்லாம் பட்னியாக இருக்கலாம், ஊரில் குறைவெல்லாம் இருக்கலாம். ஆனால் உன் எண்ணெயும் உன் மாவும்
செலவழிந்து போவதும் இல்லை, குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கொடுக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு உண்டாகும் என்கிற ஒரு பெரிய விசுவாசத்தை அங்கு எளிய உண்டாக்குகிறான். அதன் விளைவாகத்தான் அவ கொடுக்க ஆரம்பிக்கிறா பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு பெருசா வரப்போகுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செலவழிந்து போகாது, குறைந்து போகாது. உங்கள் அக்கௌண்ட்டு, உங்கள் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எப்படி ஆயிட முடியும்னா இறங்கவே மாட்டேங்குங்க, அப்படியே இருக்குதுங்க. குறைந்து போவதும் இல்லை, செலவழிந்து போவதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எஸ் எஸ். இது நான் ஒரு உள்ளங்கைக்குள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்லலாம். ஒரு 4-5 கை பார்த்துட்டேன். உள்ளங்கை அளவுன்னு இல்லையா, நான் அது மாதிரி பார்த்தா ஒரு 5-6 கை அளவு நான் பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என் நண்பர்கள் பார்த்துருக்காங்க, எல்லாருமே பார்த்துருக்காங்க. சில நேரத்தில் இன்னும் பெருகிட்டே போயிடும். நம்ம எல்லாமே நம்ம செலவுகள், நம்ம பண்ணுறது விஷன்ஸ் பெருகிட்டே இருக்குது. பாருங்கள், இந்த வாரத்தில் இன்னும் 2 பேர் வேலைக்கு புதுசாக எடுத்துருக்குறோம். புதுசாக உங்களுக்கு 2 பேர் புதுசாக என்ன பண்ணியிருக்கிறோம், எடுத்துருக்குறோம். புது ஒர்க்கர்ஸ் எடுக்கிறோம். இன்னும் சேனல்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்னும் புதுசாக செய்கிறதுக்கு காரியங்கள் பண்ணுறோம். எடுப்போம். சில நேரம் அப்படியே பார்த்தா எடுத்துட்டு இறங்கி போகிறதுக்குள்ளே அப்படி உள்ளே வரும். இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி காட்டாட்டினாலும் என் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்தாது இவங்களுக்கு காட்டலாம். நான் அதுக்கும் ரெடி. பாருங்களேன், அந்த எடுத்த நேரமும் வந்த நேரமும் நீங்கள் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரங்களுக்குள்ள அது எப்படி தான் சில நேரம் குறையாமலே இருக்கும். எடுத்து கொடுத்துட்டே இருப்போம். திடீர்னு சில நேரம் பல்காக அப்படி எடுத்துட்டா கூட சர்ன்னு உள்ளே வரும் பாருங்க. சர்ன்னு உள்ளே அங்கே என்ன பண்ண ஆரம்பிக்கும், நிரம்ப ஆரம்பிக்கும். ஏன்னா நான் முழு மூச்சாக நம்புகிறேன். செலவழிந்து போவதில்லை, குறைந்து போவது இல்லை. இப்போ இதுக்கான ஃபெய்த்தை தேவன் எனக்குள்ளே முதல்ல கிரியேட் பண்ணார் பாருங்க. அதுதான் உங்களை சொல்ல விரும்புகிறேன். அந்த ஃபெய்த்தை அவர் கிரியேட் பண்ணுவார். இது சும்மா நடக்கவே நடக்காது. இது யாரோ உங்களை இது பண்ணி அது பண்ணல. இது ஒரு ரெவலேஷன், இது ஒரு வெளிப்பாடு. உங்கள் இருதயமே ஒரு விசுவாச இருதயமாக மாறுது. அது செழிப்புன்னா என்ன, இருதயத்தை செழிப்பாக்கிடுவார் ஆண்டவர். விசுவாசத்தின் இருதயமாக மாற்றிடுவார். அங்கு பயம் இருக்காது. அங்கு ரிசோர்ஸஸை நம்பி வாழ்கிறதுக்கு பதிலாக சோர்ஸை நம்பி வாழ ஆரம்பிச்சிடும் அந்த இருதயம். வளங்களின் மீது இருக்கிற நம்பிக்கையை நாம் எடுத்து ஆதாரத்தின் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நம் ஆதாரமாக இருக்கிறார். ஆமென். இது ஹார்ட் அப்படியே ட்ரெயின் ஆகும். இருதயம் அப்படி ஆகும். ஆத்துமா வாழ்வது போல அப்படின்னா என்ன, கர்த்தர் உங்கள் இருதயத்தை அப்படி வளமாக்குவார். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பயத்தை எடுத்து போடுவார். உங்கள் உள்ளத்திலேயே தேவனை நம்புகிற ஒரு இருதயமாக உங்கள் இருதயம் மாறும். ப்ராஸ்பரிட்டிங்கிற அதை நம்புகிறவனும் செழிப்பான். அப்படின்னா என்ன, உங்கள் இருதயம் அப்படியே நம்பும். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். The established heart. உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பியே படிச்சிருக்கும். கையில் எவ்வளோ இருக்குது, பர்ஸில் எவ்வளோ இருக்குது, இப்படியே பழகிறதுக்கு பதிலாக தேவன் என்னோடு இருக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறது, கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்வார். இப்படியே உங்கள் ஹார்ட் ட்ரெயின் ஆகும். அதுக்கு தான் இந்த கொடுக்கறதே வச்சாராம் அவரை. அந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வரும், அவருக்கு பயந்திருக்கும் ஒரு இருதயத்தை நமக்குள் பழக்குவிக்கும்படியாக தேவன் இதை கொண்டு வர சொல்றார். The fear means honor. எல்லாம் சொல்லுங்க ஹானர், எல்லாம் சொல்லுங்க கணம். அப்போ இதெல்லாம் சும்மா கதை மாதிரி படிக்கிறோம். இது அப்படி கிடையாது. இது ஒரு பெரிய வேலை இதில் இருக்குது. பெரிய காரியம் ஒன்று நடந்திருக்குது. என்ன நடக்குதுன்னா, அங்கே அவளே முடியாதுன்னு நினச்சதை இப்போ அவளே கொடுக்குறா எடுத்து. அப்போ இந்த ப்ராஸ்பரிட்டி போதனைங்கிறது, இந்த செழிப்பின் காரியம் என்பது இருதயத்திலே தான் தோங்குகிறது. எப்படி இருதயத்தில் தோங்குது? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க 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 faith cometh by hearing and hearing and hearing by the word of God. ரோமர் 10:17 அடிப்படையில் நாம் வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்போ எப்படி எதை கேட்குறோம்?
தேவன் எப்பொழுதெல்லாம் கொடுக்கிறதை பற்றி பேசினாரோ அப்பொழுதெல்லாம் தேவன் பெற்றுக்கொள்வதை பற்றி பேசியிருக்கிறார். ஒரு மனுஷன் பாருங்க, பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது கொடுக்குறாங்க, திடீர்னு அந்த பாத்திரத்தை கழுவி திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கும் போது நிறைய வீட்டில் இப்போ கூட நான் பார்க்குறேன், அதில் ஏதாவது ஒரு லட்டோ ஏதோ ஒரு கொஞ்சம் ஏதோ போட்டு திருப்பி கொடுக்குறாங்க. ஒரு 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 என்ன சொல்கிறது, கெட்டு போயிட்டான்னு சொல்கிற அந்த மனுஷனுக்குள்ளே கூட என்ன பழக்கம் இருக்குது பாருங்களேன். வெறும் பாத்திரமாக கொடுக்கக்கூடாது, அதில் ஏதாவது ஒரு பழத்தை எடுத்து போட்டு கொடுப்போம், எம்டியாக அனுப்பக்கூடாதியா. ஏன் ஒரு மனுஷனுடைய இருதயம் இப்படி இருக்கும்னா, தேவன் கொண்டு வான்னு சொல்லுவார்னா அவர் சொல்கிறது எத்தனை உண்மையாக இருக்கிறது. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இது இதை நம்புகிற இருதயமாக மாறினா செழிப்பு உங்களுக்காக திறக்கப்படும், ஆட்டோமேட்டிக்காக திறக்கப்படும். சிலர் கொடுத்துட்டு கூட இருப்பாங்க, ஆனால் இந்த விசுவாசத்தை பெற்றிருக்க மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் இதை பேசுகிறேன். நான் ஏதோ சும்மா அப்படி கண்ணை போட்டு காணிக்கையா போட்டேன் அப்படி கிடையாது. உங்கள் இருதயத்தில் இது வேலை நடக்கணும். இது வெறும் சும்மா அப்படியே போட்டு போகிறது இல்லை. இது இருதயம் ஒரு விசுவாசம் கலந்து ஒரு விதையை நாம் விதைக்க ஆரம்பிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், ஃபெய்த் சீட். அந்த பாரம்பரியமாக வழக்கமாக காணி கொடுக்கணும் போல், இது கொடுக்கணும் போல், எவ்வளோ கொடுத்துருவோம். நான் உனக்கு 10 உனக்கு 10 கம்பெனிக்கு 50 அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்படியே கொடுத்துட்டு அப்படியே போட்டு போகிறது இல்லை. பாருங்கள், உள்ளே ஃபெய்த் க்ரியேட் ஆகுது. எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசம் எப்படி க்ரியேட் ஆகுது? தேவனுடைய வார்த்தையினால். உசுப்பேத்தி கிடையாது, உணர்ச்சி வசப்படுத்தி கிடையாது. நான் சில பேர் ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு ஒருத்தர் தர்றதா சொன்னார் ஊழியத்துக்காக. அப்போ நான் சொன்னேன், ஒரு 2 நாள் டைம் எடுத்துகிட்டு அப்புறமா கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? உணர்ச்சி வசத்தினால செய்ய வேண்டியதில்லை. எனக்கு ஒரு 2 ஃப்ளாட் கிஃப்டை கொண்டு என் டேபிள் வச்சுட்டு போயிட்டாங்க. இது அதுக்கான லேண்ட் ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் அதை உங்களுக்காக கொடுத்துட்டேன், நீங்கள் இதை உங்கள் பேருக்கு என்ன பண்ணிக்கோங்க, மாற்றிக்கோங்கன்னு. 2 ஃப்ளாட்டுக்கான லேண்டு என் ஆஃபீஸ் டேபிளில் இருக்குது. அவங்க கொடுத்து கைத்தட்டுங்க, உங்களுக்கு வரட்டும் இயேசு நாமத்தில். உங்களுக்கு தெரியுமா, அவங்க எனக்கு கொடுத்து 6 மந்த்துக்கு மேலே ஆகுது. நான் இன்னும் அதை என் பேரில் ரிஜிஸ்டரே பண்ணல. அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் தானே அந்த வேலையை பார்க்குறீங்க, நான் உங்களுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? இதாண்டா சாக்கு படார்னு எழுதுல அப்படி அவன் மூடு வந்திருக்கு, அடுத்த மாதம் மூடு எப்படி வேணாலும் மாறலாம். டப்புன்னு அவர் வேற சபை விசுவாசி ஆயிட்டாருன்னா என்ன பண்ணது, தட்டாருன்னு இந்த இதே கிடையாது. எனக்கு ஏக்கரா என் தேவன் தருவார், ஏக்கரா என் தேவன் தருவார். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்ன இது மாளிகையே தருவார். ஹல்லேலூயா. சும்மா இவங்க இது இந்த சில்லறை புத்தி இருக்கிறவங்க தான் அதெல்லாம் யோசிக்கிறாங்க. இது ப்ராஸ்பரிட்டிங்கிறது இட்ஸ் நாட் மெட்டீரியல் திங், இட்ஸ் அ ஹார்ட், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஹார்ட். ஒரு மனுஷனுடைய இருதயம் தேவனை நம்புகிற இருதயமாக மாறுது. ஜனங்களை மேனிப்புலேட் பண்ணி, ஜனங்களை அப்படியே பிதுக்கி, அவனை இது பண்ணி அந்த சைடு கேப்பில் எதாவது தூக்கிடலாமாங்கிறது அதாவது அல்ப புத்தி பாருங்க. நோ 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 தான் கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. இந்த பத்திரம் இருக்குது, பார்த்துட்டு போங்க, எங்கள் கூட 2 மந்த்ஸா அப்படியே இருக்குது. அங்கே நல்ல விலை போகிற ஒரு இடம். டக்குனு அவர் அவங்க திரும்ப மாஸ்டர் எப்போ நீங்கள் ரெடி ஆகுறீங்க? பார்த்துக்கலாம் பிரதர், சொல்லுங்கள் பிரதர், நாங்கள் வந்துடுறோம். எனக்கு நாள் ஆச்சு அப்படியே இருக்குது. அவங்க நம்மளை திரு இது பண்ணிருக்கேன். சரி, இதில் என்ன இருக்குது, எழுதிப்போம் சீக்கிரமாக பண்ணுவோம். பிரதர்கிட்டே கொடுத்து என்ன 20 நாள் இருக்குமா, 1 மாதம் இருக்குமா, 1 மாதம் இருக்கும், கூடயே ஆயிடுச்சு. அவரும் என்கிட்ட அவர் ஏதோ ஒரு சில இதெல்லாம் கேட்டார், எடுத்தாராம் பிரதர். இன்னும் இருக்கு, கவனமாக இருக்கணும், எப்போமாவது தான் அப்படி நடக்கும் அப்படின்னா எப்பவுமே முடிஞ்சிருங்க. அங்கே தான் இருக்குது செழிப்புங்கிறது. உங்களுக்கு புரியுதா? எல்லாம் சொல்லுங்கள், செழிப்பின் இருதயம். ஆமென். விசுவாச இருதயம், தேவனை நம்புகிற இருதயம். எஸ், உங்கள் ஹார்ட் அப்படி ஆகும். உங்கள் ஹார்ட் அதில் போகாது, உங்கள் இருதயம் அதில். எனக்கு அடுத்தால என்ன ஆகும்னு தெரியாது, பிடிச்சிடணும் அப்படின்னா அந்த பயத்தில் தான் அவ்வளோ பண்ணுவோம். விசுவாசம் இருந்தால் அப்படி பண்ண அதுக்காக நான் அலட்சியமும் பண்ணல. என்னது உங்கள் இது
பெரிய லேண்டு, ஊரில் இல்லாத லேண்டு கொடுத்துட்டு ஆகலாகும். அப்படியும் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் அன்பாக கொடுத்தீங்க. கர்த்தர் 1000 மடங்கு இதை ஆசீர்வதிப்பார், 1000 மடங்கு இதை உங்களுக்கு பெருக செய்வார். ஐ ரிசீவ் இட். நான் பெற்றுக்கொள்கிறேன், அதை பெற்றுக்கொள்கிறேன். வாங்கிக்கிறோம். அதே நேரத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் நிதானமாக செய்யலாம். உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உணர்ச்சி வசப்படுத்துறது இல்லை. ஃபெய்த் இஸ் நாட் அ ஃபீலிங். அது ஏதோ உணர்ச்சி கிடையாது. அது ஒரு உண்மையை சார்ந்து வருகிறது, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து வருகிறது. அவன் சூழ்நிலையை நம்பாமல், தனக்கு முன்னாடி இருக்கிற ரிசோர்ஸை நம்பாமல் அவன் ஒன்றை நம்பிட்டான். அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவனாக மாறிட்டான். Prosperity begins the believing God's word. It's believing God's word. தேவனுடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கிறான் பாருங்க, அங்கே தான் செழிப்பு ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் உண்மையான ப்ராஸ்பரிட்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த அம்மா அவ்வளோ நாள் அந்த மாவு என்னென்ன இருந்தது. ஆனால் இப்போ முதல்ல ஒரு ஸ்டெப் எடுக்கு, ஒரு நடவடிக்கை எடுக்கு. என்ன தெரியுமா? நல்லா என்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு போகலான்னு இருக்கீங்களா? திருக்க தெரிச்சு ஆசை தோசை அப்பள வடை அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். முதல்ல அது கன்வின்ஸ் ஆகலை. திருப்பி சொல்கிறான், செலவழிந்து போவது இல்லை, கொண்டு வரா பாருங்க, கொண்டு வரா. வேதவசனம் சொல்லுது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். எல்லாம் சொல்லுங்க, சொற்படி செய்தாள். ஸோ ஃபெய்த்னா என்ன தெரியுமா? வாட் இஸ் ஃபெய்த்? த ஆக்டிங் அப்பான் காட்ஸ் வேர்ட். Faith means the acting upon God's word. தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் செயல்பட துவங்குவதுக்கு பேர் தான் விசுவாசமா இருக்குது. பாருங்க, இது சின்ன பிள்ளையா இருந்து கற்றுக்கணும், வாலிபர்கள் கற்றுக்கணும், பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாரும் கற்றுக்கணும். ஃபெய்த் மீன்ஸ் தேவனுடைய வார்த்தையில் நான் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கும். ஏன் நான் கொடுக்குறேன்? ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Amen. It is God's word. ஆமிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியிலே மனிதர்கள் போடும்படியாக தேவன் செய்வார். Amen. ஏன் நான் தைத் கொண்டு வரேன்? Why I give tithes? பாருங்க, அந்த மல்கியால என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. தட் மீன்ஸ் மெனி குட் ஒர்க்ஸ். ஒரு சபைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நல்ல நல்ல காரியங்களை அங்கே நாம் என்ன பண்ணுறோம், செய்கிறோம். அங்கே வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, போதகர் இருக்கிறாங்க, அங்கே சில காஸ்பல் ஒர்க் இருக்குது, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆலயத்துக்கு பண்டக சாலைக்கு அதெல்லாம் கொண்டுட்டு வாங்க. தசம பாகங்களை எல்லாம் எங்கே கொண்டு வாங்க? பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள்னு என்ன அர்த்தம்னா, அன்றைக்கி கொண்டு வந்ததெல்லாம் டைரெக்டாக செலுத்த முடியாது. அதுக்குன்னே ஸ்டோர் ஹவுஸ் வச்சுருந்தாங்க. நம்ம இப்போ ஸ்வைப்பிங் மிஷின் வச்சுருக்குறோம். அன்னைக்கு லிட்ரலாக பொருட்களை கொண்டு வந்து எங்கே அடுக்கிறதுனே தெரில. இங்கேயும் நிறைய பொருள்லாம் வரும். ஆமாம், கோழி, முட்டை, கத்திரிக்காய், தேங்காய் எல்லாம் வருது. ஏன்னா இங்கேயும் சில பேர்லாம் வச்சுருக்குறாங்க. வாழைத்தாறு எல்லாம் வருது. போன சண்டேயும் வந்துச்சு பாருங்க. இங்கே சண்டேஸ் கொண்டு வந்தாங்க ஆட்கள். அப்புறம் இங்கெல்லாம் நிறைய பேர் கொடுத்தோம் ஷேர் பண்ணி. முருங்கைக்காயெல்லாம் அவ்வளோ வருது, 100-200 முருங்கைக்காயெல்லாம் வருது. ஆனால் எல்லாருக்கும் அப்படி இல்லை. பண்டக சாலையில் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, செலுத்துங்க, நிரப்போம். கடவுள் சொல்கிறாரு, ஒரு நோக்கத்தோடு தான் நான் ஒரு ஊழியத்தை சபையெல்லாம் வைக்கிறாங்க, நீ கொண்டு வா. அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது கொண்டு வந்து கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போயிடு. அப்படி சொல்ல, திரும்பி பார்த்தேன் உப்பு தூணாயிருவேன் அப்படிலாம் இல்லை பாருங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் கொண்டு வரும்போதே உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், கொடுத்ததுக்கப்புறமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். வானம், நான் கொடுக்குற நேரம் எனக்காக ஒன்று திறந்துருக்குதுங்க. ஏதோ ஒன்று எனக்கு ஓப்பன் ஆகிருக்குது, ஏதோ ஒன்று எனக்கு திறந்துருக்கு. அதனுடைய விளைவு என்னவா? இடங்கொள்ளாமல் போகும் மட்டும். கடவுள் இப்படி பேசலாமாங்க? சரி, நான் உனக்கு கொடுத்தேன், நீ கொடுத்த கணக்கு கரெக்டாக போச்சு, காட் பிளஸ் யூ. கடவுள் அப்படி சொல்ல முடியாது, ஐ பிளஸ் யூ. பழக்க தோசையில் வந்துடுச்சு. ஓகே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இல்லை, இதெல்லாம் ஏன் பேசுகிறாருன்னு நான் கேட்குறேன். இடங்கொள்ளாமல்
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேஞ்சில் இடம் வச்சுருக்கீங்க. கடவுள் சொல்கிறாரு, அது கொல்லாமல் போக போகிறது, இடங்கொள்ளாமல் போக போகிறது. ஆமென். எஸ், இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்ன? ஏன் இந்த தரித்திரம் பிடிச்ச உலகத்தில் உனக்கு பயம் இருக்குன்னா என்ன டெஸ்ட் வேணாலும் பண்ணிக்கோங்கிறார் கடவுள். இப்படிலாம் சொல்ல வேண்டியதே இல்லை. நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன் கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, வேணா டெஸ்ட் பண்ணிக்கோப்பாங்க. சோதிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இங்கே கடவுளே சொல்கிறாரு வேணா சோதிச்சு பாருங்கிறார். bring your tithes, give your first fruits. அப்போ கொடுத்துட்டு அவர் தான் எதிர்பார்க்குற சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, கொடுத்துட்டு அவர் எதிர்பார்க்க சொல்கிறத நான் எதிர்பார்க்கறதுக்கு பேர் தான் விசுவாசம். அதில் எந்த தப்பும் இல்லை. அப்படி சொல்லிடுவாங்க, இப்படி பேசிடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. எத்தனை முறை அப்படி செய்ய முடியும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுவும் ஒரு கூட்டத்தில் வேணால் பண்ணலாம், ஒரு சபையில் அது சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா வாரம் வாரம் உங்களை நான் பார்க்கணுமே. இப்போ இந்த இந்த இவங்க இந்த இந்த ஏமாத்துகிற ட்ரிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது சிலர் பண்ணலாம், அதனால் சிலர் அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட ஒரு ஒன் டே இது மாதிரி ஏதோ பேசிட்டு ஏமாற்றிட்டு போகலாம். ஆனால் சபையில் அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா வாரம் வாரம் அந்த மக்களை நம்ம பார்க்க போகிறோம், டெய்லி பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, வாரம் வாரம் உங்களை பார்க்கணுமே, டெய்லி நான் உங்களை சந்திக்கணுமே, தொடர்ந்து நம்ம பார்க்கணுமே. அப்போ என்னத்தையே சொல்லிட்டு போகவே முடியாது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க, தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்போ அதில் என்ன காரியங்கிறத நீங்கள் பார்ப்பீங்களே. அப்போ அந்த விதத்துலலாம் இல்லை பாருங்களேன். இது ரொம்ப மிக சரியான விதத்தில் செய்யப்படுது. இது எப்படி செய்யப்படுது? வசனத்தை நாம் பேசுகிறோம், வசனத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அதை கேட்க 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 பயம் வெளியில் போகுது, கிரீடு வெளியில் போகுது. இந்த கொடுக்க விடாமல் உங்களை தடுக்கிறது என்னவை? எதெல்லாம் உங்களை கொடுக்க விடாமல் தடுக்கும்? முதல்ல ஃபியர், பயம் உங்களை என்ன பண்ணாது? கொடுக்கவே விடாது. ஏன்னா போயிட்டுனா. அப்போ முதல்ல ஆண்டவர் உங்கள் கையில் காசு கொடுக்க மாட்டார், வார்த்தையை கொடுப்பாரு. வார்த்தை உள்ளே இருக்கிற பயத்தை வெளியில் தள்ளும். பர்ஸு தன்னால் திறக்கும், அதிலே கம்மியாக தான் இருக்கும், அதை எடுத்து கொடுக்க வைக்கும். நான் தான் சொல்கிறேன்ல, அப்படியே சொல்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில், எங்களுடைய சபையில், ஊழியத்தில் என்ன நடந்ததுன்னு அப்படியே சொல்கிறேன். நான் முதல்ல இதை நான் கேட்க ஆரம்பித்த பிறகு எனக்கு வர ஆரம்பிச்சது நான் சொல்ல மாட்டேன். என் மனசில் இருந்த பயம்லாம் போச்சு. கொஞ்சம் காசு இருக்கும், இதை கொடுத்துட்டா எப்படி ஃபீஸ் கட்ட போகிற, எப்படி வாடகை கட்ட போகிற, என்ன இருந்தாலும் முதல்ல வாடகைக்கு எடுத்து வச்சுருவோம், அப்புறம் அது கம்மியாயிட்டுனா ஓனர் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்படிலாம் எனக்குள்ளே இருந்த பயம். நாளைக்கு கொடுக்கணும், 2 நாளில் கொடுக்கணும், பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம திட்டு வாங்குறது ஏற்கனவே நிறைய வாங்கியிருக்கோம், நமக்கு என்ன அது என்ன புதுசா? ஆனால் இந்த முறை நான் விசுவாசத்துக்காக வேணால் ஒரு திட்டு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அந்த விசுவாசத்தில் எடுத்து வச்ச நடவடிக்கை பாருங்கள், வெட்கப்பட்டே நம்மளை போக விடலை. மீண்டும் மீண்டுமாய் தேவன் காரியங்களை செய்து அந்த விசுவாசத்தை அவர் பலப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா விசுவாசத்தை அவர் துவக்குகிறவர் மட்டுமல்ல, அதை முடிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். ஏங்க கடவுள் ஏங்க இப்படி நம்மகிட்ட பேசணும்? நம்மளை நம்ப வச்சு கழுத்த இருக்கிறதுல அவருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? அப்படி ஏதாவது வேலையை அவர் செய்வாரா? இஸ் அ குட் காட். எல்லாம் சொல்லுங்க, குட் காட். அப்போ ஏன் நம்மக்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு வேலையை அவர் செய்கிறாருன்னா, நம்ம இறுதியும் பயத்திலையும் சந்தேகத்திலையும், சில நேரத்தில் அது சுயநலம் உள்ளதாகவும், சில நேரத்தில் கிரீடுக்கு என்ன சொல்லுவோம், பேராசை உள்ளதாகவும் என்ன பண்ணிடுச்சு ஆயிடுது. இது எல்லாத்துலேருந்தும் நம்மளை மாற்ற கடவுள் விரும்புகிறார். ஒரு பணக்காரன்ட்ட கொடு அப்படின்னாரு. அவன் பைபிளில் போட்டிருக்குது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் அவன் துக்கத்தோடு திரும்பி போயிட்டான். எஸ், நீங்கள் வச்சுருக்க பைபிளில் தான் இருக்குது. ஆனால் அவன் நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சான்னா, அல்லேலூயா, நியாயப்பிரமாணத்தில் எல்லாத்தையும் பண்ணிட்டான்ட்டான். கடவுள் சொன்னார், எப்போ அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் பர்ஸை தர பாஸ், அது மட்டும் முடியாது அப்படின்னு போயிட்டான். ஐயாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஐயா எவ்வளோ தூரம் குதிக்கிறாரு, எவ்வளோ உருளுறாரு, என்ன மாதிரிலாம் அவர் அல்லேலூயாவை பெருசாக போடுறாருலாம் இல்லை, பர்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எஸ் எஸ்,
இது ரொம்ப தெளிவான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதை வேதத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொடுக்க சிலர் வெட்கப்பட்டாங்க. நம்மளை மாதிரி இந்த மாதிரி பேசினா கல்லறி வாங்குறதுக்காக நிறைய பேர் பேசாமலே விட்டுட்டாங்க. அதான் அன்றைக்கி ஒரு ஜோக் பார்த்துட்டு இருந்தேன். அடித்தாங்களே வலிக்கலையா அப்படின்னு கேட்குறான். வலிக்கலை அப்படின்ட்டு. ஏன் டெய்லி அடித்தா எப்படி வலிக்கும்? அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ கணக்கு மாதிரி போட்டாங்க. கடவுள் பாருங்கள் நம்ம இருதயத்தையும் அப்படியே நல்ல ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றும் அதெல்லாம் பார்த்து வருத்தப்படாத, இன்னும் நீ பிரபலம் ஆகிடுவே அப்படின்னு இருக்கிறாரு. ஆமென். இன்னும் உன் பேர் பெருமை ஆகிடும். ஆமாம், எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஒடுக்கத்தின் நடுவிலே பெருக்கத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். அப்போ பாருங்கள், ஃபெய்த் கமத் பை ஹியரிங். அப்போ இது நடந்த போது என்ன நடந்துச்சு? என்னை அறியாமலே கொடுக்க ஆரம்பித்தேன். நான் ஒரு ஊழியக்காரனா நான் கொடுக்க ஆரம்பித்தேன். நிறைய பேருக்கு இது தெரியாது. ஒருத்தர் சொல்கிறார், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படணும், வாரம் நான் பேசியிருக்கேன் பிரதர், அப்போ கூட யாரும் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அவர் நினச்சினா பிரசங்கம் பண்ணிட்டா கொடுத்துருவாங்க போல் அப்படின்ட்டு வசனத்தை காமிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு பயிலும் கொடுக்க மாட்டேங்காங்க. நீங்கள் வந்து ஒரு வாரம் ஒரு திருப்பு பேசுங்க அப்படிங்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அந்த வசனத்தை இப்படி சொன்னால் கொடுத்துருவாங்க போல அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அந்த ஆவி அந்த இருதயம் உங்களுக்குள்ளே வேலை செய்யணும். அந்த ஆவி அந்த இருதயம் உங்களுக்குள்ளே வேலை செஞ்சால் நீங்கள் போதிக்கும் போது அது வேலை செய்யும். அது ஜனங்களுக்குள்ளே அது என்ன பண்ண ஆரம்பிக்கும்? அது அப்படியே போய் கலக்க ஆரம்பிக்கும். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறதுனால ஜனங்க கொடுக்க மாட்டாங்க. கொடுங்கள்னா என்னென்னா, நீங்கள் ஜனங்களுக்கு கொடுக்கணும். அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்ப விசுவாசத்தையும் வெளிச்சத்தையும் வெளிப்பாட்டையும் நீங்கள் ஜனங்களுக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும். அப்பொழுது அங்கிருந்து எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ சிலருக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா லேண்டை கொண்டு கொடுக்குறாங்க, கோல்டை கொண்டு கொடுக்குறாங்க, என்னமோ நடக்குது, ஏதோ ஏமாத்துறாங்க போல், இல்லைன்னா இப்படி நடக்குமா? அது நம்ம டிஜோ தாமஸ் அப்புறம் ஜான் ஜபராஜ் அவரெல்லாம் வந்திருந்த டைமில் நம்ம ஆட்கள் நிறைய பேரை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சிட்டாரு. அங்கே நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா, இது இவங்க டீம் பிளான் பண்ணிட்டாங்க போல் அப்படின்ட்டு. கண்டிப்பாக பிளான் தான், ஆனால் அவர் பிளான் பண்ணி ப்ளஸ் பண்ணியிருக்கிறாரு எல்லாரையுமே. நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்களா? இங்கே வந்து ஆசீர்வதிக்கிறது வேறங்க, கிரவுண்டில் நம்ம பிள்ளைங்களையா கூப்பிட்டு ப்ளஸ் பண்ணி இந்த கூட்டத்தின் மேலே தேவன் பெருக்கம்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு அப்படின்ட்டார். பெருக்கம். நீங்கள் இங்கே இடத்துல இருக்கிறீங்கன்னா பெருக்கம் உங்கள் மேலே இருக்குது. யூ வில் இன்க்ரீஸ், யூ வில் மல்டிப்ளை. ஆமென். பப்ளிக்காக ஆண்டவர் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டார். தலை எழுத்தே பெருகிறதுங்க, உங்கள் தலை எழுத்தே பெருகிறது தான். நீங்கள் பெருகுவீர்கள். அதுதான் உண்மை. பாருங்கள், இப்போ சிலருக்கு வந்து இது என்னென்னா, அவங்களால நம்ப முடியல, அதனால தான் கிரிட்டிக் பண்ணுறாங்க, எதையாவது போட்டு விடுறாங்க. என்னாலே நானும் சொல்கிறேன், என்னாலே ஒரு நாள் நம்ப முடியல, எல்லாம் சும்மா சொல்கிறாங்க போல். நான் முதல்ல காட் சேனல் பார்த்துட்ருக்குறேன். நான் சொல்கிறது வந்து ஒரு 15 வருஷம் இருக்கும். எஸ். அப்போ காட் சேனல் கேட்டுட்ருக்குறேன். காட் சேனலில் சாம்பி செல்லத்துறை வந்து பிரசங்கம் பண்ணுறார். பாஸ்டர் சாம்பி செல்லத்துறை ஒரு தமிழர் ஒரு ஆங்கில அந்த இதில் வந்து பேசுகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, 100க்கு 100 பதில் பெறும் விதத்திலே எப்படி ஜெபம் பண்ணுவது என்பதை நான் போதிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. உண்மையிலே எனக்கு ஒரு செகண்ட் சிரிப்பாக வந்துச்சு. என்னடா 100க்கு 100 பண்ணுற எல்லா ஜெபத்துக்கும் பதில் வருமாமே, காமெடியாக இல்லை இது? அப்போ ஏன் இருதயம் எப்படி இருந்ததுக்கு பாருங்களேன். அப்படி தான் இருந்தது. எனக்கு கொஞ்சம் அந்த வசனத்தை காட்டி சொன்னால் கொஞ்சம் அப்படியே கூடயே போயிடுறது. அதனால் போடுறாருன்னு அடுத்தா நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கண்ணை அப்போ தான் திறக்குது. இப்படி நம்மளும் இவ்வளோ நாள் பைபிள் படிச்சிருக்கோம். நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல உன் ஜெபத்தை கேட்பாராங்கிறது டவுட்டு. சரி, அதிலே போயிடுச்சு, பாதி கூரையை தாண்டாதுன்ட்டாங்க. அடுத்தால அப்படியே கேட்டாலும் எல்லா ஜெபத்துக்கும் எல்லாம் அவர் பதில் கொடுக்க மாட்டார். தேவன் சில வேளையில் ஆம் என்பார், சில வேளையில் இல்லை என்பார், சில வேளையில் அது உனக்கு தொல்லை என்பார், பொறுத்திரு என்பார், சில வேளையில் ஒன்றும் சொல்ல மாட்டார்.
சும்மையே இங்கே ஜெபம் பண்ணுறது. இதுதாங்க நான் படித்து வச்சுருந்தேன். ஜெபத்தை பற்றி அவ்வளோ கேசட்டு கேட்டு புக்கு படித்து இதுதான் என் மைண்டுக்குள்ளே இருந்தது. அதை முதல்ல ஒருத்தர் உடைக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, 100க்கு 100 பதில் பெறும் விதங்களிலே நீங்கள் ஜெபம் செய்ய முடியும். வேத வசனத்துலேருந்து காட்டுறாரு. வேதத்தில் அப்படியே இருக்குதே. நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் செய்யும். அவர் என் ஐடியாலஜியை மாற்றுறாரு. முதல்ல தேவனுடைய சித்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிங்கிறாரு. இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தை, செழிப்பு, சுகம், வெற்றி, இதெல்லாம் கடவுளுடைய சித்தம். அப்போ கடவுளுடைய சித்தத்தின்படியே நீ கேட்டனா 100க்கு 100 அவர் உனக்கு கொடுப்பாரு. ஏன்னா ப்ராஸ்பரிட்டி இஸ் த வில் ஆஃப் காட், ஹெல்த் இஸ் த வில் ஆஃப் காட். அதுக்கப்புறம் தான் கான்ஃபிடென்ஸாக ஜெபம் பண்ணுறதுனால என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. அப்போ பாருங்க, அதே பாவர்ட்டி திங்கிங்கில், அதே நெகட்டிவ் திங்கிங்கில் நானும் உட்கார்ந்துருக்கிறேன். நோவாஜி இருந்த டைமு அப்போ நான் கூப்பிட்டு பேசுகிறாரு. அப்போ நம்ம நிறைய தெரிகிற மாதிரி ஒரு இது ஏதோ சென்னையிலேருந்து சொல்கிறாப்புல. ஏன்னா இவங்களாம் நம்ம சீசர்கள், நோவாஜி மற்றதெல்லாம் நம்மளே ஒரு அறகுறை, அது தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பாருங்களேன். ஏதோ சொல்கிறாரு. அவர் என்கிட்ட கேட்பார், இவர் கரெக்டாக சொல்கிறாரா இப்படி பார்ப்போம் நோவாஜி பார்ப்போம், நான் கடைசியில் ஒரு இது சொல்கிறேன். அப்படியே கேட்டு கேட்க கடைசியில் நான் அவர் சீசர் ஆகிட்டேன். அப்புறம் சொன்னேன், நான் இவ்வளோ நாள் நம்ம போனோமே, நமக்கு யார் இப்படி சொல்லலை, அப்புறம் என்னை விட அவர் பெரிய சீசர் ஆகிட்டார். ஆமாம். அப்போ யாரோ ஒருத்தர் எழுந்து நின்று சில இதை மாற்றிருக்கிறாங்கங்க. எனக்கு மாற்றங்கள் நடந்தது. நான் நம்பலை. ஒரு நாள் என் ஜெபத்தை கடவுள் கேட்பார் என்றும் நான் செழிக்க முடியும் என்பதை நம்பலை. ஒரு போதகர் மாநாடு ஒன்று வைத்திருந்தாங்க. சாம் பாஸ்டர் அவங்களுடைய சபையிலேருந்து பாஸ்டர் ஹாரிஸ், பாஸ்டர் சாம், இவங்க 2 பேரும் அதில் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஐ திங்க் நான் கலந்து கொண்டது முதல் போதகர் இதுன்னு நினைக்கிறேன். முதலோ 2ஓ எனக்கு சரியான வேலை, மேபி ஃபஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு பாட்டு, ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசி பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வா வரும். அது பாடும்போது அப்படியே உள்ள ஒன்று பாஞ்சுது பாருங்க, பெருக பண்ணுவாருன்ட்டு. அன்னைக்கு அது ஒரு ரெவலேஷன் மாதிரி உள்ளே இறங்குச்சு. அதுக்கப்புறம் தான் தரித்திரத்தை நம்புறதை விட்டு கர்த்தர் தான் நம்மளை செழிக்க வைக்கிறாருன்னு இருதயம் அப்படியே பழக ஆரம்பிச்சது. அப்புறம் ஊழியத்தில் ஒரு பெரிய வெற்றியை பார்க்க ஆரம்பித்தோம் பாருங்கள். இது என்னென்னா, இது சில பேர் நினைக்கிற மாதிரி இது வேலை செய்யாத. ஐயோ, ஒரு நாள் நம்பாத என்ன நம்ப வச்சாரு, கொடுக்காத என்ன கொடுக்க வச்சாரு. அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்குறேன். அது எப்படி தெரியுமா? அறியாமலையும் ஒன்றும் தெரியாமலையும் இந்தாங்க போங்க, இதெல்லாம் தேவை, காசு தேவையா, போட்டு இந்த கழுதை சீக்கிரமாக போய் தொலையட்டும். ஆமாம், அந்த மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் நான். அது ஒரு ஃபெய்த்தோ ஒரு இதெல்லாம் கிடையாது. என்னத்த போ, காசு இருந்தான்னா இல்லாட்டானே புரியுதா? ஒரு லூசிங் மைண்டில் தான் கொடுத்துருக்குறேன் நான். ஒரு ஜாக்கிரதையாக தேவனை கனம் பண்ணுறோம் இதெல்லாம் அப்படிலாம் இல்லை. சும்மா இந்த போட்டு அப்படின்ட்டு அப்போல்லாம் நான் ஒன்றுமே பார்க்கல, தரித்திரம் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த விசுவாசம் உள்ளே வந்ததுக்கப்புறம் முதல்ல அதை என்ன கொடுக்க வச்சுது பாருங்கள். ஒரு வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபெய்த்தினுடைய முதல் அடையாளமே எதுவாக இருக்குது பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களுடைய ஒரு பட்டியல் அங்கே இருக்குது இல்லையா? அந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு நம்ம படிக்கிறோம், விசுவாச வீரர்களின் பட்டியல். அந்த பட்டியலில் விசுவாசத்தை பற்றி சொல்லிவிட்டு வாட் இஸ் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ அந்த ஃபெய்த்தை யாரெல்லாம் செயல்படுத்தி காமிச்சாங்க அப்படின்னு நிறைய காரியத்தை அவர் சொல்ல போகிறார். ஹீப்ரூ சாப்டர் 11:4 14வது வசனம் பாருங்கள். விசுவாசத்தை பற்றி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எதை பேசுகிறாங்கன்னு பாருங்கள். நம்ம எப்போவுமே ஒன்று படிக்கிறோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட் மென்ஷன் சொல்கிறோம். அது மாதிரி விசுவாச வீரர்களை பற்றி சொல்ல போகிறாரு. விசுவாசத்தினாலே என்னெல்லாம் சாதனைகள் நடந்தது அப்படின்னு பெரிய காரியத்தை பேச போகிறாங்க. அதை சொல்லிக்கிட்டே வந்தவருக்கே என்ன சொல்லிட்டாரு, ஐயா இப்படியா போனால் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு தான் முடிக்கிறாரு. காலம் போதாது, நேரம் போதாது அப்படின்னு தான் முடிக்கிறாரு. அவ்வளோ ஒரு நீண்ட போதனை, முக்கியமான போதனையை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறவர் முதல்ல எந்த காரியத்தை பற்றி அங்கே பேசுகிறாரு, விசுவாசத்தை எதனோடு சம்பந்தப்படுத்தி அவர் பேசுகிறார் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். 4வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசத்தினாலே ஆபேல்.
இப்போ உங்கள் பேர்லாம் அதில் வந்துடணும். ஆமென். விசுவாசத்தினாலே பிரகாஷ், ஆமென். விசுவாசத்தினாலே ரவி அப்படின்னு என்ன பண்ணிடணும், ராஜு, எல்லாம் விசுவாசத்தினாலேன்னு வந்துடணும். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். சொல்லுவாங்க பலின்னு தானே போட்டிருக்கு, காணிக்கன்னு போடல அப்படிம்பாங்க. அது பலி ப்ரோ அப்படிம்பாங்க. வசனத்தை முழுசாக படிச்சிருவோம். செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆஃபரிங். அப்போ விசுவாச செயல், அந்த ஃபெய்த் ஆக்ட்ல முதல்ல எதை தான் கொண்டு வர்றாரு, கிவிங். எல்லாம் சொல்லுங்க, ஃபெய்த் கிவ்ஸ். உங்களோட விசுவாசம் இருக்கா இல்லையா சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒரு கிவ்வராக இருப்பீங்க. சிம்பிள். ஃபெய்த் கிவ்ஸ், ஃபியர் நெவர். ஒருபோதும் பயம் கொடுக்காது. ஆனால் விசுவாசம் கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான் முதல் சான்றாகவே வைக்கிறார். நீங்கள் பாருங்கள், அதுக்கு முன்னாடியும் எதுவும் இல்லை. எதை பற்றி சொல்ல, ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். நான் சொல்கிறேன், சில பேர்லாம் ஆண்டவரே டெஸ்டமனி சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய கிவராக மாற போகிறீங்க. எத்தனையோ மில்லியன்ஸ், எத்தனையோ கோடி கொடுக்கிற நபர்களாக தேவன் உங்களை எழுப்புவார். I speak, I release that anointing in this place. Hallelujah, hallelujah. சில வரலாறுலாம் நான் படிக்கிறேன். 500 கோடி கொடுத்தாங்க, 600 கோடி கொடுத்தாங்க. நீ நினைக்கிறீங்களா அந்த தேவன் உங்களுடைய தேவன் சொல்லி? அந்த ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவர் நீங்கள் நம்புறீங்களா? இத்தனை கோடிகளை கொடுத்தார்கள். உங்கள் காணிக்கை குறித்து ஒரு சாட்சியே வரணும். ஹல்லேலூயா. உங்கள் கிவிங்கை பற்றி ஒரு டெஸ்டமனியாக வரணும். கண்டிப்பாக இப்போ நம்ம போதிக்கிறோம் பாருங்க, இந்த போதனைக்கு எதிராக இருக்கிற மேட்டின்மையான எண்ணங்களுக்கெல்லாம் அது ஒன்று தான் பதிலாக இருக்க போகுது. பேசிகிட்டே இருந்தாங்கய்யா. இன்னைக்கு பாருங்க, அந்த சபை இத்தனை கோடியை இந்த காரியங்களுக்காக செலவு செய்திருக்கிறார்கள். இத்தனை லட்சங்களை, இத்தனை கோடிகளை அவர்கள், இத்தனை மில்லியன்ஸை அவங்க பண்ணாங்கன்னு சொல்ற நாட்கள் வருகிறது இயேசுவின் நாமத்தினால். ஆமென். பிலீவ் தட். அப்போ சும்மா பர்ஸு திறக்கிறது இல்லை, சும்மா ப்ராஸ்பரிட்டி ஸ்டார்ட் ஆகலை. தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஒவ்வொரு முறையும் கொடுப்பதற்கான விசுவாசத்தை அவர் கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பதற்கான, நல்லா சொல்லுங்க, கொடுப்பதற்கான விசுவாசத்தை அவர் கொடுக்கிறார். அது உங்ககிட்ட இருந்து நடக்கலைங்க, அது ஒரு கிரேஸுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம கஞ்சனா இருப்போம், அது என்ன கிரீடுக்கு என்ன சொன்னீங்க, கஞ்சனா இருக்கலாம், பேராசை இருக்கும், செல்ஃபிஷ் இருக்கும், பயம் இருக்கும். இதெல்லாம் தான் இந்த கொடுப்பதற்கான தடைகள். சரிங்களா? ஆனால் தேவனுடைய வார்த்தை உள்ளே போய் உங்களுக்கு அது மினிஸ்டர் பண்ணுது, அது ஊழியம் செய்துங்க. சும்மா நான் கொடுக்குற ஆளாக மாறல, சும்மா அப்படி வரல பாருங்க. சும்மா எடுத்து கோல்டு அப்படி கொடுப்பாங்களா யாராவது? சும்மா கொடுத்துட்டே இருப்பாங்களா? சும்மா அதெல்லாம் வரல. அதெல்லாம் அந்த எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஃபெய்த் மசில்ஸ் அப்படியே டெவலப் ஆகுதுங்க. அது ஒரு கிவிங் ஸ்பிரிட் உள்ள வருதுங்க. எத்தனை முறை ₹1,00,000 இருக்கும்போது அப்படியே நீ ஆயிரங்கள் இல்லைங்க, லட்சத்தை ஸ்வைப் பண்ணியிருக்கிறேங்க என் கார்டில் இருந்து. அப்படியே போன வருஷம் ஒரே டைமில் ₹3,50,000 நான் ஒருத்தருடைய வார்த்தையை கேட்டால் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ₹3,00,000 அப்படியே அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் என் அக்கௌண்ட்டில் இருந்து. அப்புறம் தான் நான் கணக்கு பண்ணி பார்த்தேன். இந்த 1.5 வருஷம் கணக்கு, 1 வருஷம் கணக்கு இல்லை, 1.5 வருஷம் கணக்கில் நான் பார்க்குறேன் 35 lakhs ஆஃபரிங் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். 35 லட்சம் காணிக்கை மட்டும் கொடுத்துருக்கேன். ஏமா 35 லட்சம் எங்கே போனாலும் அது மாதிரி தான் வருது. இந்த சகோதரி இவங்களாம் வந்திருக்காங்க. அவங்க ஒரு தூத்துக்குடியில் ஒரு சபையில் இருந்தாங்க. அவங்க மீட்டிங் நடந்துட்டு இருந்தது, ஜான் ஜெபராஜ் மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. பாஸ் நடத்துனாங்க அவங்க, மனோவா பாஸ். சும்மா நம்ம மீட்டிங் கிடையாது, யாரோ தான்
போனேன், நல்லா இருக்குது, பிளஸ்ஸிங்ஸாக இருக்குது. பார்த்தேன் 50,000 ரூபாய் கையில் இருந்தது, அப்படியே கொடுத்துட்டு வந்தேன் நான் 50,000. இது வந்து பாருங்கள், இது வந்து பாஸ்டரா பிஸ்னஸ் மேனா, தட்ஸ் நாட் அ சப்ஜெக்ட். ஹார்ட் இஸ் அ சப்ஜெக்ட். இருதயம்தான் அங்கே வேலையாக இருக்குது பாருங்கள். இந்த இருதயம் உள்ள ஒரு ஊழியரா, இந்த இருதயம் உள்ள ஒரு பிஸ்னஸ் மேனா நீங்கள் மாறும்போது செழிப்புலாம் வந்து அப்படியே கொட்டுங்க, உங்கள் காலடியில் அது விழுங்க, அது உங்களுக்காக வேலை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை அறியாமலே வந்து இப்போ வந்து இன்னும் இது அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும். இந்த வருஷத்தில் என்ன பிளான் பண்ண தெரியுமா? ஒரு 100 ஊழியக்காரங்க வில்லேஜ் அங்கங்கே ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைக்கிறவங்க செலக்ட் பண்ணி ஒரு 5,000 ரூபாயாவது 100 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணும்னு பிளான் பண்ணுங்கிறேன். ஒரு 5,000 rupees ஒரு 100 பாஸ்டர் ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு திருப்பும் அது அதிகரிச்சுட்டே தான் போகுது. அப்போ சும்மா இது அது பணத்தை பற்றிய ஒரு சப்ஜெக்ட் இல்லை, மண்டை கழுவிடணும் பாருங்கள் வசனத்தை வச்சு. மற்ற வெளியில் உள்ளவங்களாம் இல்லை. இயேசு வந்து கேட்குறாரு, என்னை பற்றி ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? திருநெல்வேலியில் ஒரு கள்ள போதகன் உருவாகிவிட்டார் சொல்லுகிறார்கள். திருநெல்வேலியில் நிறைய அல்வா கிண்டி கொடுக்குறார் அப்படிங்கிறாங்க. அப்போது அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நீங்கள் சொல்லுங்கள் என்னை பற்றி அப்படின்னு கேட்குறாரு சீசர்கள்ட்ட. அது மாதிரி விசுவாசிகளாக இங்கே தலைவர்களாக வந்து உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு கரெக்டாக தெரியணும், வெளியில் தெரியவங்களுக்கு உங்களுக்கு ஆழமாக தெரியணும் இது 100க்கு 100 எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது. 100% இட்ஸ் a spirit of faith. இது தேவனுடைய ஆவியானவர் வந்து நடப்பிக்கிற கிரியை என்பது உங்களுக்கு தெரியணும் பாருங்க. பேதுருக்கு வந்து பரலோக பிதாவே வெளிப்படுத்தினாராம். நான் நம்புகிறேன் கண்டிப்பாக எனக்காகவும் அந்த மாதிரி வேலையை ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். எஸ். ஏன்னா இன்னும் நம்ப முடியாத ஒரு பொருளாதாரத்துக்குள்ளே நுழைய போகிறோம். அன்பிலீவபிளான ஒரு ஃபினான்ஷியல் ரெல்முக்குள்ளே, ஒரு பொருளாதார மண்டலங்களுக்குள்ளே நாம் நுழைய இருக்கிறோம். ஆமென். எஸ், ஐ பிலீவ் தட். அதெல்லாம் வந்து நம்ம லிமிட் பார்க்கவே முடியாது, அதை ஒரு அளந்தே பார்க்க முடியாது. வேற லெவல் ஆஃப் ஒரு ஃபைனான்ஷியல் அபாண்டன்ஸ்குள்ள உங்கள் வாழ்க்கை போகும். ஆமென். வேற லெவல் ஆஃப் இதுக்குள்ள. ஆமாம். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 5 பேர் 10 பேர் உட்கார்ந்துருந்த இடத்துல நான் நின்று சொல்லியிருக்கிறேன், இது வந்து கத்தர் பாருங்கள் இந்த இடத்துக்கு போவோம், இப்படி ஒன்று நடக்கும். கத்தர் அன்னைக்கு அதை செஞ்சார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பெரிய ஒரு மகிமையை கொண்டு வந்தார். அப்புறம் இங்கே வந்தோம், இங்கே சில காரியங்கள்லாம் பேசணும். இப்போ பார்த்தா திறந்துக்கிட்டே இருக்கு. நான் சொல்கிறேன் 10 கோடிலாம் ஒரு மேட்ரே இல்லைங்கிற மாதிரி ஆண்டவர் பண்ணுவார். 10,000 கோடி 10 கோடி என்னங்க 10,000 கோடி வருங்க. எஸ், ஃபெய்த் ஸ்பீக்ஸ். விசுவாசம் பேசுகிறது. ஆமென். ஏன் சும்மா அது வெட்டி பேச்சு பேசலை, தேவனுடைய வார்த்தைகளை அது பேசுகிறது. எதையோ நான் பேசலை, யாரோ எங்கேயோ பேசின தத்துவத்தை நான் பேசலை. ஐ எம் ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், இந்த வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவது இல்லை. அப்போ எனக்கு நல்லா தெரியுது, எந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோமோ அதெல்லாம் தேவன் அதற்கு ஆமேன்னு சொல்லியிருக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் இது வந்து இந்த ரெல்ம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நான் தான் நம்ம சபை பிள்ளைங்களை சொல்லுவேன், யாரெல்லாமோ வெளியில் வந்து கோரிட்டு போடுறாங்க, ஆன்லைன்லேயே பிடிச்சிட்டு போயிட்டாங்க நிறைய பேர். உள்ளே உட்காந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க, ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வேறு லெவல் ஆஃப் ஒரு அபண்டன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. வேறு லெவல் ஆஃப் ஒரு பொருளாதாரம், வேறு லெவல் ஆஃப் ஒரு செழிப்பு, வேறு லெவல் ஆஃப் ஒரு இன்க்ரீஸு. ஹல்லேலூயா. ஒரு ஃப்ளோ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். தேவன் அதை செய்வார் பாருங்க. உங்களை நம்பவே முடியாது, இப்படிலாம் நடக்குமா அப்படின்ட்டு. எனக்கு நான் ஊழியம் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கிற டைமில் நான் சிவகுமார் உங்களுக்கு தெரியும், ஃப்ரெண்டு. அவர் தான் எனக்கு வந்து ரெகுலராக காணிக்கை கொடுப்பார். அவர் வேலைக்கு சேர்ந்து முதல்ல ஒரு 3,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கொடுக்க ஆரம்பித்தார். 10,000 ரூபா மாதந்தோறும் கரெக்டாக எனக்கு வந்துடும். அப்போ நமக்கு நம்முடைய ட்ரீமு இது எல்லாமே ஒரு சின்ன இதில் தான் இருந்தது. அப்போது வேறு ஏதாவது ஒரு பிளான் பண்ணாலும் பெருசாக செய்கிறது யாராக தான் இருப்பார், அவராக தான் இருக்கும். ஒரு லட்சம்னு வந்தாலும் அவர்கிட்ட தான் வந்திருக்கும், வேறு யார்கிட்ட வந்திருக்காது. அப்போ நானே ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் பண்ணுறீங்களா சிவகுமார் பண்ணுறாருனான்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவர் ஃப்ரெண்டு வேறையா, எனக்கு வந்து ருசிக்கணும்னு ஆசை. அதுவும் ஆண்டவர் பண்ணுறது தான். ஏன்னா ஃப்ரெண்டுனாப்பில் கொடுத்துருவானா, எடுக்காமல் இருந்தால் நல்லதுன்றவாங்க.
என்ன ஃப்ரெண்டு போங்க. வந்து இன்னொன்று அவர் எல்லாருக்குமே கொடுக்குற ஒரு நல்ல மனுஷன். அப்போ நம்ம கொடுக்குறாரு போல் அப்படி நான் ஆண்டுகிட்ட கேட்டேன். எனக்கு நான் பேசுகிறேன், நம்புகிறேன், ஆனால் எனக்கு இவரே தந்துட்டுருக்கிறதுனால எனக்கு நீங்கள் பண்ணுறீங்கிற மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு வரமாட்டேங்க ஆண்டவரே. இது ரியலாக ஜோம் பண்ணது சொல்கிறேன் நான். எனக்கு வந்து இந்த சிவகுமார் இல்லை, இன்னும் நிறைய எனக்கு நான் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் அந்த ஒரு நபர் அப்படிங்கிறத தாண்டி பல சேனல்ஸை தேவன் ஓப்பன் பண்ணார். அதுக்கப்புறம் இதை ரியலாக நான் பிலீவ் பண்ண ஆரம்பித்தேன். இது தேவன் செய்கிற ஒரு செயலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இட்ஸ் அ ஒர்க்ஸ் ஆஃப் காட், இட்ஸ் அ ஒர்க்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இது ஒரு மனிதனுடைய செயல் அல்ல, இது தேவனுடைய செயல். அவர் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறார். அவர் கிவிங்கில் மிரட்டுறார். இது வரைக்கும் நான் பார்த்ததில் ஒரே டைமில் 20 lakhs ஆஃபரிங் நம்ம சபைக்கு கொடுத்தேன். 20 லட்சம் ஆஃபரிங்ஸை வந்து கொடுத்தேன் ஒரே ஒரு டைம். இப்போ நான் சொல்கிறது ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி இங்கே வந்து நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம பண்ணுறதுக்கு அது நமக்கு உதவியாக இருந்தது. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், சீக்கிரமாக கோடிகளை கடவுள் உங்களை கொடுக்க வைப்பார். ஆமாம், கோடினா தெரியுமா? 100 கோடி, 200 கோடி, 300 கோடி அந்த மாதிரி. இப்போ அன்னைக்கு நான் பாருங்கள், இந்த மாதம் 30,000 50,000 வரப்போகுது அப்படிங்கும்போது சில பேர் கைத்தறியிருக்காங்க, சில பேர் யோசிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணிட்டார் ஆண்டவர். லட்சம் சொல்லும் போது அப்படி தான் இருந்தது. இப்போ கோடிங்கிறோம் பார்த்தீங்களா, இதுவும் அது மாதிரி தான். லேசாக அப்படி ஆகிடும் பாருங்க, எளிதாக அப்படி ஆகிடும். அப்படியே செய்வார், அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். அப்போ இது வந்து சும்மா நமக்குள்ளே உணர்ச்சி வசப்படுத்தியோ மோட்டிவேட் பண்ணியோலாம் வரல. த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வர செழிப்பின் உலகத்துக்குள் நாம் பிரவேசிக்கிறது இல்லை. அதனால தான் பாருங்களேன், இந்த மெசேஜ் கேளுங்கிறேன். இந்த ஃபைனான்ஸுக்கான விசுவாசத்தை தூண்டுகிற தேவ வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். ஏன்னா நீ தரித்திரனாயிடுவ, உனக்கு வந்து இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற பயத்தை நமக்குள்ளே போடுற பல காரியத்துக்கு நடுவில் இல்லை தேவனுடைய வார்த்தை இதை சொல்லுகிறது அப்படின்னு உள்ளே போட்டு 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 என் இருதயத்தில் ஒரு மாற்றம் நடந்தது. அப்புறம் தான் நான் வந்து தேவனை எப்படி நம்புறதுங்கிறது தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆண்டவர் பாருங்கள், ஒரு சிவகுமார் இல்லை, எத்தனையோ 100 சிவகுமார் இப்போ ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமாம். இது இப்பவும் எனக்கு ஆட்களே மறந்து போச்சு. இப்போ சிலர்லாம் எனக்கு தெரியவே இல்லை. இப்போ எனக்கு தெரியுறதெல்லாம் என்ன தெரியுமா? தேவன் எனக்காக வானத்தின் பலகணிகளை திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு ஓப்பன் ஹெவனை எனக்கு மேலே வச்சிருக்கிறாரு. எந்த ஊருக்கு போனாலும், எங்கே போனாலும், எங்கே நின்னாலும் அது நம்மை நோக்கி பாயும்படியாக தேவன் செய்கிறார். ஆமென். நம்ம ஜனங்களுக்குள்ளேயும் இப்போ அது பெருசாக வேலை செய்யுது. இப்போ நம்ம தான் நான் எங்கேயாவது போய் நான் ரியலாக அங்கே கோல்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போனால் கோல்டு இப்படி தான். அது இந்த வருஷத்தில் போன வருஷம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு போகிற இடத்துலலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களும் அதான் செய்கிறாங்க. அன்னைக்கு இமானுவேல் பிரதர் ஃபங்க்ஷன் போய்ட்டு நம்ம சபை பிள்ளைகள் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கோல்டு அரை பவுனா சார், அரை பவுன் வாங்கி தங்கத்தை விதைச்சிருக்கிறாங்க. ஆமென். எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆவி வேலை செய்ய ஆரம்பிக்குது பாருங்கள். ஆமென். இது சும்மா வருமா? இது வராது. முதல்ல இது உள்ளே சென்று உங்கள் பயம், உங்கள்கிட்ட இருக்கிற சுயநலம், பொறாமை, பேராசை, அவநம்பிக்கை எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடும். வெளியே போயிட்டுங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருந்து வெளியில் வரும். யூ கிவ் சம்திங், எதையோ ஒன்று நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை இது வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா இப்படி அப்படின்னு பிரமாணம் சொல்லலை நான். இது வந்து உள்ளே போச்சுன்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஹேப்பன், தன்னால் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்சு அப்போ சில 100 சில 1000 சின்ன சின்ன கோல்டு இப்படியே நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ அப்படியே ஆகி இப்படி வாங்கி இப்படி கொடுத்து, இப்படி வாங்கி இப்படி கொடுத்து இப்படி ஆகி போச்சு. நிறைய டைம் அந்த ஃப்ளோவில் வந்துகிட்டே இருக்கும், அந்த ஃப்ளோவில் கொடுத்துட்டே போயிட்டே இருப்போம். வீடு வரைக்கும் கூட போகாது, ஆண்டி வேலை போகிற மாதிரி ஆகிடுக்கும். அப்போ பாருங்கள், இது ஒரு விசுவாச ஆவியாக இருக்கிறது. ஏமேன். எத்தனை பேருக்கு புரியுது? வழங்குதுங்களா உங்களுக்கு?
ஆமாம், வெளியில் என்ன நினைக்கிறாங்கலாம் முக்கியம் இல்லை, உங்களுக்கு நல்லா இது தெரியணும். இது என்ன மாதிரியான ஒரு போதனை அப்படின்ட்டு. இன்னும் நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்குது. எங்கெல்லாம் தேவன் கொடுப்பதை பற்றி பேசுகிறாரோ அங்கேயெல்லாம் பெற்றுக்கொள்ளுதலை பற்றி பேசுகிறார். ஒரே ஒரு ஸ்கிரிப்சர் காமிக்கிறேன். இட்ஸ் a வெரி ஃபெமிலியர் ஸ்கிரிப்சர். நீதிமொழிகள் 3:10. எப்படி மல்கியா 3:10 அது மாதிரி நீதிமொழிகள் 3:10 நான் வச்சுக்கோங்க, மறக்காது. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய், முதல்ல இடங்கொள்ளாமல் போகும்னாரு, அப்புறம் மடியில் கொட்டப்படும் அப்படின்னாரு. இங்கே என்ன சொல்லியிருக்காரு? பூரணமாக உன் அக்கௌண்ட் பூரணமாக, உன் களஞ்சியம் பூரணமாக நிரம்பும். உன் தொழிற்சாலை, உன் ஆலை இருக்குத, அதில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். எல்லாம் சொல்லுங்கள், நிரம்பும் புரண்டு ஓடும். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி 9வது வசனத்தில் என்ன படிக்கிறோம்? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ எங்கெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு வசனங்கள். இப்போ கொடுங்கள், அது புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது. இது வெறும் பழைய ஏற்பாட்டில் தான், புதிய ஏற்பாட்டிலே இருக்குது, நிறைய இருக்குது. பவுல் இதை பற்றி பேசுகிறார். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? பவுலுடைய இது ரொம்ப முக்கியம் இல்லையா? 2 கொரிந்தியர் கடைசியாக சகோதரரே, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு தெளிவாக இது தெரியும் பணத்தை பற்றி அவர் பேசுகிறார் அப்படின்ட்டு? இதுக்கு முன்னாடி டீச்சிங் கேட்டிருக்கீங்களா? 8ஆம் அதிகாரம் நான் பேசியிருக்கேன்னா 3 வாரம் பேசினேன் 8ஆம் அதிகாரத்தை பற்றி. தெளிவாக அவர் எதை பற்றி பேசுகிறாரு? இஸ் டாக்கிங் அபவுட் மணி. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்படியே வாசித்தீங்கன்னா அதில் தெளிவாகவே வந்துடும். 5வது வசனத்தில் இருக்குது பாருங்கள். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தர்ம பணமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாக இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படி அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாகவே அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், அப்போ லிட்டரலாக எதை பேசுகிறாரு? எல்லாம் சொல்லுங்கள், மணி. நல்லா சவுண்டாக சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம், மணி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பணம். எஸ், இதுதான் பேசினார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். அப்போ மணியை என்னன்னு சொல்றாரு? இட்ஸ் a seed. எல்லாம் சொல்லுங்க, சீட். எல்லாம் சொல்லுங்க, பணம் என்பது ஒரு விதை. என்னங்க பால் இப்படி சொல்லலாமா? விதை, மணி இஸ் a seed. சிறுக விதை, விவசாயம் மாதிரிங்கிறார். நீ எந்த லெவலில் விதைக்கிறீ அந்த லெவலில் என்ன பண்ண முடியும்? அறுக்க முடியும். ஆண்டவர் தான் அறுவடையை கொடுக்கிறவர். ஆனால் அறுவடையை எந்த அளவுக்கு வேணுங்கிறத நீங்கள் தீர்மானிங்கிறாரு. இங்கே பாருங்கள், அவனவன் 7வது வசனம், அவனவன் விசனமாய். அங்கேயும் பவுலுக்கு ஏதாவது அன்னைக்கு வீடியோ போடாட்டினாலும் லெட்டராவது போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை. அதனால் அவர் சொல்கிறார், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும். இது கட்டாயமாக செய்கிற ஒரு காரியமோ, ஐயோ கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு மேட்ரே கிடையாது. அப்படிலாம் கொடுக்காதீங்கிறார். அவனவன் விசனமாய் அல்ல கட்டாயமாய் அல்ல தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன். அப்படின்னு நினைத்தோன்னா கர்த்தருக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு மேட்டர் என்னன்னா கிவிங். ஏன்னா காட் இஸ் a giver. அவர் மாதிரி கொடுக்குற ஆள் யாருமே கிடையாது. அவர் நன்றி இல்லாதவனுக்கும் கொடுப்பார், தோத்திரம்னு போடாதவனுக்கும் கொடுப்பார். அவர் வேற லெவல் கிவர். அவர் அதுகளை நம்ம வளரணும் ரொம்ப. அவருடைய கிவிங் வேற லெவலில் இருக்குது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாமல் யாவருக்கும் சம்பூர்ணமாய் எல்லாரும் கொடுக்குறார். பயங்கரமான கிவர் அவர், வாரி இறைக்கிறவர் அவர், வல்லல். இப்போ ஒரு மனுஷன் இந்த பூமியில் கொடுக்கும்போது கடவுள் சொல்கிறாரு, என்ன மாதிரியே இருக்கான்ல அப்படிங்கிறாரு. அதுதான் பைபிளில் போட்டிருக்குது, உற்சாகமாய் கொடுக்குற இடத்தில் தேவன். அப்படின்னா என்ன, அது ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளை கருமையாக இல்லை, என்ன மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாரு. கர்த்தருக்கே அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதான். அப்போ பாருங்கள்,
மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளும் பெருகுவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய. எந்த கிருபை? இந்த கொடுக்கிறதுல இன்னும் கிருபையை பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான். பிரசங்கத்தை பாருங்க. வாரி இல்லைக்கா கொடுங்க அப்படிலாம் இல்லை. என்னது? ஐயோ, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். ஐயா, அது பழைய ஏற்பாட்டு வசனம். பவுலுடைய ரெவலேஷன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலே அப்படின்னா புதிய மகிமை அதை விட பல மடங்கு இருக்கும் என்பதுதான் போதனை. ஒளிந்து போகிற மகிமை அவ்விதமா இருக்கும் என்றால் இது அதை விட கூடயா? சில சொல்றாங்க அதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேயே முடிந்து விட்டது. அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, ஒளிந்து போகிற மகிமையே, அந்த ஊழியமே அவ்வளோ மகிமையா இருக்கும்னா இது என்ன மாதிரிங்க? முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை பெரியதா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. மகிமைன்னா இவங்க வேற எதையும் நினைச்சிக்க கூடாதுன்னு கரெக்டாக அதையும் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? வெள்ளியும் என்னுடையது, என் ஆலயத்தை மகிமையால் நிரம்ப பண்ணுவேன். முந்தின மகிமை பார்க்கிலும் பிந்தின மகிமை பெரியது. அப்படின்னா என்ன? முன்னாடி இருந்த வெள்ளி, முன்னாடி இருந்த பொண்ணு, சாலமோன்லாம் நத்திங்க, சாலமோனிலும் பெரியவர் இங்கு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். அதை விட வேற லெவல் ஆஃப் ஒரு ரிச்னஸ் உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். பிலீவ் தட். இதை தேவன் எப்பவுமே சொல்றாரு. ஆனா இதை கேட்கிற ஒரு சந்ததி அவருக்கு தேவை. இதை நம்புகிற ஒரு சந்ததி அவருக்கு தேவை. அப்பொழுது அதையெல்லாம் தேவன் செய்து முடிக்கிறார். ஆமென். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எழுதியிருக்கிறபடி ஆகும். எல்லாம் சொல்லுங்க, எழுதியிருக்கிறபடி ஆகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை. இங்க இது விளைச்சல் என்ன விவசாயத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு நினைக்கிறீங்களா? மணி இஸ் a seed. பணங்கிறது ஒரு விதை. நீ தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து விசுவாச ஆவியிலே நீ விதைக்க கடவுள் சொல்றார், அது பெருக பண்ணுவேன், நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்ற ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்கள் பணம் பெருகும். ஐ டிக்ளேர் இன் ஜீசஸ் நேம். ஏன்னா உங்க விசுவாசம் பெருகுகிறது, வேத வசனம் விருத்தி அடைகிறது, விசுவாசம் விருத்தி அடைகிறது. உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய பெருக்கம், உங்களுடைய ஃபைனான்ஸ், உங்களுடைய தொழில், உங்கள் கையின் காரியம், அனைத்து காரியங்களிலேயும் நீங்கள் பெருக்கத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். It will increase. It will increase. Amen. Hallelujah. Hallelujah. உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். வாவ். வேற மாதிரி இங்க வாழ்க்கை இது. அதனால் இந்த மாதிரி வாழ்கிறது தான் உங்களுக்கு புதுசாக இருக்குது. என்ன தங்கத்தெல்லாம் கையில் கழுத்தில் எல்லாம் இவ்வளோ தங்கமாக இருக்கேன், நாங்கள் கம்மியாக போடுங்கன்னா பெருசாக போட்டு வரேன் பாருங்க. வைரமா எல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ளது தானே இவங்க நம்பதாங்க. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பாருங்கள், ஆசாரியன் போடுற வஸ்திரத்தை மட்டும் பாருங்கள், படித்து போய் பாருங்கள். நம்மலாம் இன்னும் அந்த ப்ராஸ்பரிட்டிக்கு போகவே இல்லை. அவங்களுடைய வஸ்திரத்தில் அப்படியே மாணிக்க கற்களாக புதைச்சிருப்பாங்களாம். அவங்களுடைய நெற்றி, அந்த தலைப்பாக, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேற லெவல் ட்ரெஸ்ஸுங்க அது. நான் என்ன கேட்குறேன்னா, வெறும் ஆட்டின் இரத்தத்தின் கீழ் ஊழியம் செய்த ஆசாரியன் அவ்வளவு மகிமையாய் உடுத்துவான் என்றால், மெய்யான பஸ்காவாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி என்னை ஐஸ்வர்யவானாக்க அவர் தரித்திரரானாரே, அதற்கு கீழே இருக்கிற என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியம், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வாழ்க்கை எத்தனை மகிமை உள்ளதாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமாம், அப்படியே பதிச்சுட்டு தான் வரணும் ட்ரெஸ்ஸஸ்லாம். ஆமென். எந்த தேவனை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல பாருங்க. அதான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. கடுப்பேத்துறார் மை லார்ட். அவர் இன்னும் யோபுலெல்லாம் வாசித்து பாருங்க. இன்னும் நீ அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்டாக இருந்து பாரு, என்ன ஆகுதுன்னு பாருங்கிறார் யோபு. சேலஞ்சு பண்ணுறாரு யோபு. அதெல்லாம் இப்போ எடுக்கிறது டைம் இல்லை பாருங்க. நீ அவரோடு பழகி சிநேகமாயிரும், அப்பொழுது பொன்னையும் வெள்ளியையும் ஆத்து கற்களை போல குவிப்பீங்கன்னு போட்டிருக்குது. மணல் வாங்க முடியுமா அப்படிங்காங்க. கடவுள் சொல்றாரு, பொண்ணு வெள்ளியும் ஆத்து கற்கள் மாதிரி குவியுங்கிறாரு.
உங்களால் நம்ப முடியுதா? நம்ம மனசு கொஞ்சம் அப்படியே கிழிச்சு அப்படியே விரியணும். இப்படியே இருக்குது, சின்ன இதுலேயே இருக்குது, அது அப்படியே விரியணும், அது எக்ஸ்பேண்ட் ஆகணும். இது கிடையாது, வேறு மாதிரி எனக்கு வரப்போகுது, நான் அதெல்லாம் பெற்றுக்கொண்டேன் என் ஆவியில் என்று நம்புகிற நம்பிக்கையின் அடையாளமாக தான் நாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ கிவிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. ஹீ இஸ் மை சோர்ஸ், அவரே என் ஆதாரமாகிவிட்டார். அந்த விசுவாச இருதயம் உள்ளே வந்துடுச்சு. அப்போ அங்கே தரித்திர புத்தி இல்லை, அங்கே சுயநலம் இல்லை, அங்கே கிரீட் இல்லை, அங்கே அன்பு இருக்குது, விசுவாசம் இருக்குது, தைரியம் இருக்குது. தேவனுக்கென்று ஒரு சாதனையை செய்யணும், ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிற உயர்ந்த லட்சியம் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதிலிருந்து வர்றது தான் மெய்யான செழிப்பாக இருக்கிறது. ஆமென். அதைத்தான் நாம் இங்கே போதிக்கிறோம், அதைத்தான் இங்கே நாம் பயிற்சி வைக்கிறோம். ஒரு காலத்தில் எனக்கும் இது நம்ப முடியாததாக, ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. இன்றைக்கு நம்ப வச்சுட்டார், நம்ப வச்சு மாற்றிருக்கிறாரு. இன்னும் பெரிய காரியங்களுக்காக நம்ப கூப்பிடுறாரு. இல்லைன்னா நம்மலாம் 10 கோடிக்கு பிளான் பண்ணுவோமா? நான் பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கெலாம் அது சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு கார் வாங்குகிற அளவு கூட மைண்டில் ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தது. அப்புறம் அதை நம்ப வச்சார். இப்போ காரை வாங்கி கொடுக்குற அளவுக்கு மைண்டை மாற்றிருக்கிறாரு. ஆமென். யோசித்துருக்கிறேன் நான். போன வருஷம் ஒரு ஊழியருக்கு கார் வாங்கி கொடுத்தோம், இந்த வருஷம் ஒரு 10ஆவது அது ஆக வேண்டாமா? ஒரு 10 பேருக்காவது வாங்கி கொடுத்தோங்கிற மாதிரி முடிக்கணும் இந்த வருஷத்தை. ஆமென். ஒருத்தர் ஊழியக்காரருக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படிங்க? இன்னும் சைக்கிளே தான் போகணுமா? ஏன் கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறவர்கள் நல்ல இதில் போகக்கூடாதா? பாருங்கள், உங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோன்னு உங்களுக்கு தெரியறதில்ல. பாருங்கள், கர்த்தர் பெரியவர். ஆமென். எத்தனை பேருக்கு ஒரு வெளிச்சம் இன்னைக்கு உண்டானது? எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். பொருளாதாரத்தில் உங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேளுங்க, நான் திரும்ப திரும்ப அதை நான் கேட்டு எனக்குள்ளே நிறைய உடைந்த காரியங்கள், அதாவது என் நம்பிக்கைகள், எனக்குள்ளே போடப்பட்ட தவறான காரியங்கள், நானும் அந்த மிஷினரி தலைவர்கள் அந்த போதனையெல்லாம் நம்பிகிட்டே உட்காந்துருந்தேன்னா இன்றைக்கும் பில் புக்கோடு தான் இருந்துகிட்ருப்பேன். பில் புக் எடுத்துகிட்டு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு இருப்பேன். நீங்கள் ஒப்பு இருக்கட்டும், நம்ம வந்தது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஆமாம், புத்திலாம் மாறி கர்த்தர் ஒரு தரிசனத்தை தருவார்னா அதுக்கான பணங்களையும் அவர் தருவார். Where there is a vision, there will be a provision. Yes. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு அதை ஏற்படுத்துகிற தேவன். ஆமென். கடவுளுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நீ நல்ல வீடுகளை கட்டணும். அதையும் தாண்டி பாருங்கள், நான் இன்னும் ஒரு வீடு வாங்கலை, ஆனால் எனக்கு என்ன ட்ரீம் ஓடிட்டு தெரியுமா? வீடுன்னா ஒரு கனவுன்னு இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு 100 பேருக்காவது வீடு கட்டி கொடுக்கணும்னு ஆசை. ஆமென். 100 பேருக்காவது கட்டிக்கணும். எஸ். மண்ணுலையும் ரோட்டோரங்கள்லையும் அப்படி படுத்துட்டு இருக்கவங்கள பார்க்கும்போது இங்கே ஏதோ ஒன்று பண்ணுது, ஹார்ட்டில் ஏதோ ஒன்று பண்ணுது. ஏன்னா எனக்கு அங்கே பார்த்துருக்கிறது தேவனுடைய சாயல் ஒரு குப்பையில் கிடக்குதே. நோ, அவன் எப்படி வாழ வேண்டியவன், எவ்வளோ பெரிய அன்பை ஒருத்தர் அவன் மேலே வச்சுருக்காருன்னு அவர் அன்பு நம்ம இருதயத்துலேருந்து அப்படியே பொங்குது. அதை பார்க்கும்போது இந்த குடிசெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிற காட்சிகளை பார்க்கும்போது, உணவுக்காக மக்கள் அலைந்து திரிந்துறதை பார்க்கும்போது ஏதோ ஒன்று பண்ணுதுங்க இருதயத்தில். நோ, இது மனிதனுடைய சாயல் அல்லவே. தேவன் இவ்விதமாக வாழ மனுஷனை படைக்கவில்லையே. வாழ்க்கையில் நம்பிக்கையற்று படிக்க வைக்க முடியலையே, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையேன்னு மக்கள் நிற்கும் பொழுது வேற எதையும் எனக்கு பிரசங்கம் பண்ண தோணல. இதில் எப்படி கடவுள் உதவி செய்கிறார் என்பதை அவங்களுக்கு சொல்ல தோணுது. காசு கொஞ்சம் கொடுத்துடலாம், ஆனால் அடுத்தாலையும் காசு தேவைப்படும். ஆனால் இந்த விசுவாசம் அவர்களை செல்வந்தர்களாக மாற்றும். அல்லேலூயா. எஸ். அதனால தான் நாம் ஏழைகளுக்கு உதவுவதை விட அது ஒரு பக்கம் செய்கிறோம், அது கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அதை விட ரொம்ப பெரும் நேரங்களை சுவிசேஷத்தை நாம் பிரசங்கம் பண்ணுவதில் செலவு பண்ணுகிறோம். ஏனென்றால் சுவிசேஷம் ஏழ்மையே இல்லாமல் பண்ணுற ஒரு காரியமாக அது இருக்கிறது. ஆமென். அது ஏழ்மைத்தனத்தை எடுத்து போடும்.
ஒரு ஏழையின் பசியை போக்குவது மட்டுமல்ல, ஏழ்மைத்தனத்தை துடைத்து போடுகிற ஒரு காரியம். அதை இன்னும் நிறைய செய்யணும்னு விரும்புகிறோம். அதுக்கு தான் ப்ராஸ்பெரிட்டி. we believe the purpose of prosperity. வெறும் செழிப்பை நம்பலை, செழிப்புக்காக ஒரு நோக்கம் இருக்குங்கிறத நம்புகிறோம். நீங்கள் நம்புங்க, உங்கள் இருதயத்தை இப்படி வைங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கான கதவுகளை திறப்பார். கர்த்தர் உங்களை நம்புவார். இவரை நம்பி நான் இன்னும் கொடுக்கலான்னு உங்களை நம்புவார். நானே ஒரு நேரத்தில் என்ன நம்பல, ஆனால் அப்படிப்பட்ட இருதயத்தை அவரது வார்த்தைகள் எனக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி இருக்குது, இன்னும் உருவாக்கிக்கிட்டே வருது. நான் நம்புகிறேன். ஒரு பெரிய கிவ்வராக இருக்கணும்னு என்னுடைய ஆசை. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் எழுதியிருக்கிறபடி அந்த மாதிரி நான் ஒரு வயலண்ட் கிவ்வராக நான் வரணுங்கிற ஆசை. அப்பாவை போல இந்த பூமியில் அவருடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஆசை. அதற்கான சில கனவுகள், திட்டங்கள், பலன், அபிஷேகம் எல்லாத்தையும் அவர் கொடுக்குறார். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ராஷாண்டே மாஷே கேதோ ரசந்தோ ரமான்டிலே கரபோ ஷாந்தரரர. எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு, இந்த காசு போயிட்டுனா என்ன, அதை என்னை விட்டு எடுத்து போட்டார். சுயநலங்கள், பொறாமைகள், கிரீடு, பேராசைகள் எல்லாமே போயிடுச்சு. இப்போ எல்லாமே அவர் ப்ரொவைட் பண்ணுறாருங்கிற வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஐ ஸ்பீக், ஐ ரிலீஸ் the same impartation, the same heart transformation, the renewness of their mind right now. பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு என்ன பேசணுமோ அது உங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கிறோம். நீர் இதை கவனித்து கொண்டிருக்கிறீர். ஒரு நாள் என்னிலே இதை செய்தீர் ஆண்டவரே, எனக்குள்ளாக இதை செய்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு இங்கே இருக்கிற இதை பார்க்குற மக்களுக்குள்ளேயும் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. இன்னும் நிறைய பிள்ளைகள் இதை அனுபவிக்கும்படிக்காய், இது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக மாறும்படிக்காய், இப்படிப்பட்ட ஒரு மகிமையை அவங்க காணும்படிக்காய். ஐயோ, என் உழைப்பு, என் பிரயாசம், என் அறிவு, என் ஞானம் எல்லாத்தையும் தாண்டி ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த, பலப்படுத்த அவராலே ஆகும். அவராலே ஆகும். எந்த மனிதனை மேன்மைப்படுத்த, பலப்படுத்த அவராலே ஆகும். மாகர சக்கேலமன கதரபலபர ரகலபோ ஷக்கேலமன தின கரபலபதர. ஊழியம் செய்கிற பிள்ளைகள், எத்தனையோ இளம் ஊழியர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ இளம் போதகர்கள், வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஃபாதர், ஐ இம்பார்ட் த சேம் கிரேஸ். என்னால் நம்ப முடியாத நம்ப வச்சுங்க, என்னால் ரிசீவ் பண்ண முடியாத ரிசீவ் பண்ண வச்சிங்க. ரிலீஸ் தட் சேம் அனாயிண்டிங் லார்ட். பிஸ்னஸ் உலகத்தில் நானும் மக்களுக்காக எதனால் செய்ய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் அப்படி வரணுங்கிற ஆசையோடு இங்கே தொழில் செய்கிற பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறேன். அவங்க மேலே அந்த கிருபைகளை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. இது ஒரு வெளிப்பாடாக உள்ளங்களுக்குள்ளாக நுழையட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட். இருதயம் செழிப்பின் இருதயங்களாக, உதார குணமுள்ள இருதயங்களாக. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உதார குணமுள்ளவன் ஆத்துமா செழிக்கும். சும்மா ஏதோ கொடுக்குறவங்களா இல்லை, அந்த கொடுக்கறதுக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஃபெய்த் அவங்களுக்குள்ள அப்படியே உருவாகட்டும். மாஷா கலாரா. விதைத்திருக்கிற பிள்ளைகள், கொடுத்திருக்கிற பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையின்படியாக நான் இதையெல்லாம் செய்திருக்கிறபடினாலே தேவன் எனக்கு பதில் சொல்லுகிறவராக, தேவன் எனக்கு பிரதித்திரம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நான் என் கிரியையினால் இதை செய்யவில்லை, நான் கிருபையினால் இதை செய்தேன். தேவனுடைய கிருபையுள்ள வார்த்தைகள் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே உண்டாக்கின அந்த விசுவாசமே என்னை கொடுக்கும்படியாக வைத்தது. அப்படி அவ்விதமாய் நான் விதைத்த ஒவ்வொரு விதைகளும் ஹல்லேலூயா நீதியின் விளைச்சல்களாக கர்த்தாவே பிள்ளைகளுடைய மடியில வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கிவிங் ஸ்பிரிட் இந்த இடத்துல ஆப்ரேட் ஆகட்டும். ஹல்லேலூயா. இன்னும் சில பேர் எவ்வளவோ கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு விளைச்சல் இந்த நாளில் வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இது ஒரு மனுஷன்ட்டு இருந்து வரல, இது உங்ககிட்ட இருந்து வந்ததுங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்கள் உறுதிப்படுத்துங்க தாப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், இந்த வீக், இந்த மந்த், ஓரா ஷாக்கே லாமானா கத்தேரே மேனே ரே தேரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரவாகிக்கட்டும் ஆண்டவரே. பிரவாகங்களை பார்க்கட்டும், பிரவாகங்களை பார்க்கட்டும். பிரவாகிக்கிற
புரண்டு ஓடும் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட மாதங்களாக பிள்ளைகளுக்கு மாறும்படிக்கா நான் பேசுகிறேன். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். நீங்கள் அவ்விதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இருதயங்களுக்குள்ளே உம்முடைய வசனங்கள் அவ்விதமாய் கிரியை செய்கிறதற்காக நன்றி. செலவழிந்து போகவில்லை, அப்படி மாற்றட்டும். அவங்க அக்கௌண்ட்லாம் அப்படி மாறட்டும். ஹல்லேலூயா. என்னன்னு தெரியல, என் பிஸ்னஸ் எவ்வளோ அழகா இப்போ நடக்குதுன்னு சொல்லட்டும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தேவனுடைய கரம் என்னை ஆசீர்வதிக்கிறது, கர்த்தருடைய கரம் என் மேலே இருந்து என்னை பெருக வைக்கிறது என்பதை பிள்ளைகள் பார்க்கும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் அவிதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். இன்னைக்கு மெய்யாகவே உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பியிருக்கிறீர். உம்முடைய வசனங்கள் இந்த இடத்துல உண்டாயிருக்கிறது. இங்கே இருக்கிற அநேக இருதயங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறீர். நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்க போகிறோம். நிறைய ஷிஃப்ட் நடந்ததை பற்றிய டெஸ்டமனிஸை நாங்கள் கேட்க போகிறோம். Glory to be the living God, glory to be the living God, glory to be the living God. மாகாரா ஷாகாலா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய வார்த்தைகள் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் ஒரு கிரீட் அல்ல, இது ஒரு மனிதனின் செய்தி அல்ல, இது ஒரு மனிதனுடைய ஏமாற்று இதெல்லாம் அல்ல. இது தேவாதி தேவன் பரத்திலிருந்து அனுப்புகிற வார்த்தைகள் என்பதையும், அவைகளாய் நம்புகிறவன் அவைகளால் பிழைப்பான் என்பதையும் அநேக கண்கள் காணட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. கண் மூடப்பட்டிருக்கிறவர்களுக்கு கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதெல்லாம் கெட்டது மோசம் நினைச்ச இருதயங்களுக்கெல்லாம் விளங்க செய்வீராக கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Wow, 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 wow. Praise God. Yes, yes, yes. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைனில் நீங்கள் விதைக்கலாம். கூகுள் பே ஆர் அக்கௌண்ட் அட் எனிவே we will receive. Hallelujah, hallelujah, hallelujah. மறுபடியும் சொல்கிறேன். No, no, no. Don't give emotionally. No, no, no. Receive faith. இல்லைன்னா உங்களுக்கு விசுவாசம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டோன்ட் கிவ். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அது ஆண்டவர் செய்கிற ஒரு செயல். ஒரு கஞ்சனை கொடுக்குறவனா மாற்றுவார். எனக்கு அந்த மோதிரத்தை கொடுத்தவர் சொன்னார், இது நான் உங்களுக்கு கொடுக்குற 2வது மோதிரம். என் மைண்டில் வந்து அது வராது, ஆனால் எனக்கு வந்திருக்குன்னா என் ஹார்ட்டில் ஏதோ நடக்குதுங்கிறாரு. பாருங்க, ஊரெல்லாம் போய் காசை பிடிச்சி சேர்த்து கூச்ச ஒரு மனுஷன் எப்போ கடவுளுடைய அன்பு தான் இருதயத்தில் வருதோ, இப்போ அவன் சொல்றான், என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். எவனிடத்தில் ஆகிலும் நான் அநியாயமா வாங்கினேன்னா 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்றேங்கிறான். ஏன்னா இவன் 10-15 மடங்கு எத்தனை மடங்கு ஆக்கினாலும் தெரியல. அப்போ பாருங்களேன், அந்த 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 தொடுதல் நடந்த உடனே ரிலீஸ் ஆகுது. இப்போ ஒரு நாள் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த சூப்பர் நேச்சுரல் மணி இதெல்லாம் நீ பேசுகிறல்ல, அது இதில் இருக்குது பாரு அப்படின்னாரு. இவன் கொடுத்தான்னு தானே இருக்குது. இல்லை, இப்போ இழந்து போய் ஒருத்தர் இருப்பான்ல, இப்போ அவன் கையில் அவன் எத்தனை மடங்கு கொடுத்துருப்பான். அப்போ ஊரில் ஒரு ஆள் தொடப்படும் போது, ஒரு சேஞ்ச் நடக்கும்போது இழந்த போனால் 4 மடங்காக கையில் வந்துச்சு பாருங்க. அவன் கையில் அவன் நினச்சி பார்த்துருப்பானா என் கையில் வரும்ன்ட்டு. நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நீங்கள் இழந்த சில காரியங்கள் எல்லாம் 4 டைமாக உங்கள் கையில் வருது, சீக்கிரமாக வருது. அதாவது இது ஒரு அடையாளம் மாதிரி செய்வார் ஆண்டவர். 4 மடங்காக அவங்க இழந்த லாஸ் பண்ண whatever be Lord, I declare in Jesus name in this place. Hallelujah, hallelujah, hallelujah. Yes, yes. அது ரொம்ப சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும், ரொம்ப விரைவில் அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொல்றான், 4 நான் கொடுத்துறேன். அப்போ அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஊரில் பல பேர் கையில் பணம் வந்திருக்கும். கரெக்டா? அப்போ தேவன் வந்து எப்படி செய்ய முடியுது பாருங்க. அவனுக்கும் நிறைவு, அந்த ஊர்ல பல பேருக்கு நிறைவு. எப்படி ஒன்று நடந்திருக்கும்? ஆஸ்தியை பாதி எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டானா. அப்போ அன்னைக்கே நிறைய பேருக்கு என்னமோ சம்திங் will happen. அப்போ என்னன்னா, the works of God, தேவனுடைய செயல் நடக்கும்போது பண பரிமாற்றம் நடக்கும். ஆமென். What is the works of God? The money transfer.
எங்கேயோ இருக்கிற பணம் எங்கேயோ போகும், எங்கேயோ இருந்து வர வேண்டியதெல்லாம் உங்க கையில வரும். That is the works of God. I speak in this place the works of God. தேவனுடைய வேலை, தேவ ஆவியானுடைய செயல் நடந்துச்சுன்னா பண பரிமாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். போனதெல்லாம் திரும்ப வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பல மடங்கா அது வரும், பல மடங்கா வரும். இழந்தது பல மடங்கா வரும். லாஸ் ஆனது அதிகபட்சமா இன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த ரேமா ஓடுபடியே 4 மடங்காவது உங்க கையில அது வரும். I declare in Jesus name. Hallelujah. Hallelujah. இதெல்லாம் நீங்க நாளும் வச்சிருக்கிற இந்த வேதம் இதை பதிவு செய்கிறது. Hallelujah. இதுதான் ஞானம், இதுதான் உபதேசம். இதுல சொல்லியிருந்தா நான் நம்பலாம், இதுல சொல்லலைன்னா நம்ப வேண்டியதே இல்லை. God's word is the final authority. Amen. Hallelujah. Hallelujah. ஸோ ஆன்லைனில் எல்லா இடத்துலேருந்து இங்கே உணர்ச்சி வசப்படாமல் இதை நம்புங்க, கர்த்தர் இது செய்வார். ஒரு டிவிடி MP3 ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இது MP3 மெசேஜஸ். இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணலாமாடா? ஸோ இதுக்குள்ளே 2 டிவிடி இருக்கும். 2 டிவிடிலையும் ஒரு 150 செய்திகள் இருக்குது குறைஞ்சது. குறைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 200 மணி நேரம் இது ப்ளே ஆகும். இது வந்து 500 rupees. இது உங்கள் காரில் மற்ற இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி கேளுங்க. நம்முடைய செய்தியில் ஒரு 40% மெசேஜ் ஃபினான்சியல் ஃபெய்த்துக்கான மெசேஜாக இருக்கும். 60% உறவுகள், ஹீலிங், மற்றதெல்லாம் பேசுகிறோம். ஆனால் மீதி 40% குறைஞ்சது பார்த்தா 40% என்ன இருக்கும், இதில் இருக்கும். கண்டிப்பாக உள்ளே போடுங்க. எனக்குள்ளே என்ன நடந்ததோ அது உங்களுக்குள்ளே நடக்கும். ஆமென். ஒருவேளை இந்த ஃபார்மேட்டில் இல்லைன்னா வேறு ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும், பென்ட்ரைவில் கிடைக்கும். டெய்லி கேளுங்க. ஃபெய்த் கமத் பை ஹியரிங். எல்லாம் சொல்லுங்கள், ஹியரிங், ஹியரிங், ஹியரிங். கேட்க கேட்க விசுவாசம் வரும். நீங்கள் கொடுக்கவே ஆரம்பிங்க, முதல்ல கேளுங்க. கேட்க கேட்க ஃபெய்த் வரும். ஃபெய்த் உங்களை ஆக்ட் பண்ண வைக்கும், உங்களை செய்ய வைக்கும். அந்த ஃபெய்த் ஆக்டில் பெரிய ஹார்வெஸ்ட் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாத்த பற்றியும் விசுவாசத்தை உருவாக்கும். ஒரு தொழிலை செய்வதற்கான விசுவாசம், ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்கான விசுவாசம், ஒரு சுகத்துக்கான விசுவாசம், எல்லாமே தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. சில காப்பீஸ் மட்டும் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், போட்டிருக்கிறோம். உங்களை டிவிடி வேணாலும் வாங்கிக்கலாம், பென் டிரைவ்னாலும் வாங்கிக்கலாம், அங்கே இருக்கும். ஒருவேளை ஸ்வைப்பிங் மூலமாக நீங்கள் செலுத்த விரும்புனீங்கன்னா அங்கே போகும்போது செலுத்தலாம். ஸ்வைப்பிங் மிஷினை இன்னொரு 5-10 மாற்றணும். அந்த அளவுக்கு உங்களுக்கும் வரப்போகுது, அந்த அளவுக்கு ஜனங்களும் திரளாக வரப்போகிறாங்க. ஆமென். ஆமாம், ஆமாம். ஸோ பெருசாக இருக்கும், பெரிய லைனில் நின்று தான் விதைக்க போகிறோம். ஆமென். Glory to God, glory to God, glory to God. மாகாத்தா. சில விஷயத்தெல்லாம் அப்படியே பார்க்க முடியுதுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. எஸ். அழகான சொந்த வாகனங்களில் நீங்கள் வருவீங்க, ரிச்சாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமாம். நம்ம சபைக்கு வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும். ஆனால் இன்னொரு கூட்டம் நம்ம சபையில் இருக்கிற காரை பார்க்கறதுக்கே வரும். அவ்வளவு அழகழகான the world best வாகனங்கள் எல்லாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கூட்டம் வரும். ஆமென். யோசேப்பினுடைய வாகனம் தான் யாக்கோபுக்கு விசுவாசத்தை கொடுத்தது. ஆமென். நான் சொல்றேன், உங்க செழிப்பு இந்த தரித்திரம் பிடிச்ச உலகத்துல பல பேருக்கு விசுவாசத்தை தூண்ட வைக்க போகிறது. ஆமென். எஸ். ஆமா ஆமா. உங்க பாஸ்டர் கார் மட்டும் இல்ல, ஜெட்டு வாங்கினாலும் ஆச்சரியப்படாதீங்க, பெருசா நிரூபிச்சு காட்டும். ஹல்லேலூயா. நீங்களும் வாங்குவீங்க நிறைய, கர்த்தர் உங்களையும் அவ்விதமாக வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம். கையில் எடுத்துக்கோங்க. சந்தோஷமா. ஓ வாவ். ஜாய்ஃபுல்லா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? எத்தனை பேர் ஹோலி ஸ்பிரிட் இது உங்களுக்குள்ள உறுதிப்படுத்துறது நீங்க உணர்றீங்க? நிஜமாவா? அப்போ பாருங்க, அது வந்து சும்மா நடக்காது, ஆவியானவரோட தான் நடக்கும். யாரும் உங்களை மேனிப்புலேட் பண்ண வேண்டியதில்லை, பண்ண முடியாது. சரிங்களா? உங்களுக்குள்ள தேவ ஞானம் இருக்கு. நான் மக்களை ரொம்ப வேல்யூவாக நினைக்கிறேன், அதனால அவங்கள இது பண்ணுறதெல்லாம் கிடையாது. எவ்வளோ நாளைக்கு வண்டி ஓடும்? இட்ஸ் நாட் ஹேப்பன். இது வந்து ரியல் தான், ரொம்ப நாள் நிற்கும். ஆமென். அதைத்தான் நான் நம்புகிறோம். தேவன் உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஆமென்.